Good evening, everyone. Good evening, sir. Good evening. 1 or 2 minutes wait பண்ணுவோம். Good evening, sir. Good evening, Bhuvaneshwari. குமார் சார் கையில வச்சிருக்கீங்களா 5 சென்டென்ஸ்? வச்சிருக்கேன் சார், வச்சிருக்கேன். வெரி குட். புவனேஸ்வரி நீங்களும் வச்சிருக்கீங்களா சென்டென்ஸ் கையில? வச்சிருக்கேன் சார். வெரி குட். சும்மா நாங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் தானே சார்? ரைட். ஆனா இது எப்படின்னா நம்ம காலையில இருந்து ஈவினிங்குள்ள நீங்க என்ன பேசிருக்கீங்களோ அந்த பேசுனதை சொல்லணும். அப்படியே தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் இப்ப கன்வெர்ட் பண்ணிடலாம். We'll see. Let's get started. குமார் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுங்களேன். ரைட். சொல்லணுமா எப்படி சார்? இல்ல நீங்க தமிழ்லயே சொல்லலாம். நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க பேசுனது கேட்டிருப்பீங்க, இல்ல யாராவது உங்கள்ட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்க. அவங்க என்னங்கிறத ஒரே வாக்கியத்துல சொல்லணும். அதாவது அவங்க பேசுன மாதிரியே சொல்லணும். எங்க அம்மாட்ட பேசினேன் சார். வெரி குட். அம்மாட்ட நீங்க என்ன கேட்டீங்க? ஏதாவது கேட்டீங்களா? ஆமா சார். என்ன கேட்டீங்க? பேஸ்ட காணோம் எங்கம்மான்னு கேட்டேன் சார். இன்னொரு வாட்டி பேஸ்ட காணோம். என்னோட பேஸ்ட காணோம் எங்க? இது போதும். இந்த ஒரு இது போதும். இதே மாதிரி 5 கொண்டு வரலாம். பேஸ்ட காணோம். நீங்க இப்படி சொன்னீங்க. தமிழ்ல என்ன சொன்னீங்க? பேஸ்ட காணோம். பேஸ்ட காணோம் எங்கம்மான்னு கேட்டேன் சார். எங்கம்மான்னு கேட்டீங்க. ஓகே. இப்ப இத மட்டும் இங்கிலீஷ்ல தப்பு இல்லாம சொல்லலாம். பேஸ்ட காணோம் எங்கம்மா. ஓகே. அருமையான வாக்கியம். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இது மாதிரி வேணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப நம்ம புவனேஸ்வர்கிட்ட கேட்போம். புவனேஸ்வரி பேஸ்ட காணோம் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 2 வாக்கியம் எப்படி சொல்லி? பேஸ்ட்ங்கிற வார்த்தை அப்படியே போட்டுங்க. ஓகே. இப்ப சொல்லுங்க. My paste is missing. இப்ப பாருங்க. மை கூட போட வேணாம். பேஸ்ட் இஸ் மிஸ்ஸிங். ஓகே. இப்ப எனக்கு 2வது வாக்கியம் சொல்லுங்க. Where is my paste, mummy? Where is it? இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. Where is it? ஓகே சார். பேஸ்ட் முன்னாடியே நம்ம கொடுத்ததுனால இட்னு சொல்லணும். நம்ம பேஸ்ட காணும். பேஸ்ட் எங்கன்னு அது எங்க தெரியுமா? Where is it? இவ்வளவுதான். மதர்ட்ட நம்ம பேசுறது பேஸ்ட் இஸ் மிஸ்ஸிங். வேர் இஸ் இட்? இந்த மிஸ்ஸிங் அட்ஜெக்டிவ். அது நம்பர் 7ல இருக்கிறது. நல்லா பாத்துங்க. பேஸ்ட் இஸ் மிஸ்ஸிங். வேர் இஸ் இட்? குமார் சார் இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். ஒரு 3 வார்த்தை உள்ளதுதான். நீங்க இன்னொரு வாக்கியம் சொல்லுங்க. இந்த இப்ப அம்மாட்ட பேசுற மாதிரி வேற என்ன பேசுறாங்க? அடுத்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கடைசியா தம்பி தாண்டா பல்லு வளர்க்கணும் அவன்கிட்ட கேட்டாங்க. வா கடைசியா தம்பி பல்லு வளர்க்கினாரு அவர்கிட்ட கேளுங்க. கடைசியா தம்பி பல்லு வளர்க்கினாரு அவர்கிட்ட கேளுங்க. ஓகே. இப்ப இது நம்ம பிடிக்கலாம். கடைசியா இது லோகேஷ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கடைசியா தம்பி தான் பல்லு வளர்க்கினாரு அவரை கேட்கணும். அவரை கேளு. கடைசியா தம்பி தான் பல்லு வளர்க்கினாரு அவரை கேளு. இப்ப பாருங்க 2 சென்டென்ஸ் இப்ப மதர் சொல்ற மாதிரி இருக்கு. Brother is brushing up lastly. பல்லு வளர்க்கினாரு. பாருங்க பல்லு வளர்க்கினாரு. இப்ப பாருங்க பிரதர் கரெக்டா சொல்லணும். தப்பு பண்ண கூடாது இந்த இடத்துல. பாருங்க முன்னாடி 2ம் பிரசன்ட்ல வருது. ஏன்னா அப்ப பிரசன்ட்ல கேட்டாங்க. இப்ப இவரு சொல்றாரு மதர் இஸ் சேயிங் என்னன்னா பிரதர் is brushing lastly. ஈஸெல்லாம் வராது. பாஸ்ட் டென்ஸ் இல்ல. Okay sir. யாராவது சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. ரொம்ப Brother brushed lastly. ஐயா கொண்டு வாங்க. சுமதி கொண்டு வாங்க. Your brother brushed last. அவ்வளவுதான். நிப்பாட்டணும் அதோட. சார் இங்க பிரதர் ஒன்லின்னு போடலாமா சார்? இல்ல ஐயா பிரதர் ஒன்லி பிரஷ் லாஸ்ட்னு சொல்லலாம். தப்பு இல்ல. ஆனா பிரதர் லாஸ்ட் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். இப்ப அவன்கிட்ட கேளு. You ask him. You வேண்டாம். Ask him. Okay sir.
குமார் சார் இதை அப்படியே இது பண்ணிக்கிங்க நீங்க. பிரதர் எழுதிக்கிறேன். வந்து எவ்வளவு சிம்பிளா போயிடுச்சு பாருங்க. ஒரு சப்ஜெக்ட் வேர்பு, அதோட நீங்க ஒரு அட்வர்ப் போறீங்க. எப்பங்கிறது ஆஸ்க் வந்துருச்சா, என்ன அருமையா பாருங்க. அவரு குமார் வந்து அவ்வளவு சின்சியரா வந்து இது நோட் பண்ணி, எனக்கு இதுதான் வேணும். அந்த ஹோம்ஒர்க் மட்டும் சின்சியரா பண்ணிட்டா போதும், ஈஸியா கொண்டு வந்துடலாம். இது பாருங்க, பேசு நீங்க எதிர்பார்த்ததை விட சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். சும்மா 2-3 வார்த்தையிலே முடிச்சிடும், அவ்வளவுதான். நீங்க அதிக வார்த்தையை அகலக்காலே வச்சிடக்கூடாது. வெரி குட், வெரி குட். வேற ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? இப்ப வேற ஏதாவது நீங்க இருக்கு சார். அப்படி சொல்லுங்க சொல்லலாம். சொல்லுங்க. ஆனா என் தம்பி வீட்டுல இல்ல சார். அவன் வீட்டுல இல்ல. அப்ப என்ன சொன்னீங்க? யார்கிட்ட என்ன சொன்னீங்க? அப்ப எங்க தம்பி எங்கம்மான்னு கேட்டேன். ஓ யா, வெரி குட். இப்ப மதர்ட்டே பேசுறீங்க. ஆமா. இப்ப குமார் சார் நீங்களே சொல்லுங்க, தம்பி எங்கம்மா? தம்பி இப்ப வேர் இஸ் எங்கம்மா? வேர் இஸ் பிரதர். வேர் இஸ் த பிரதர்? வேர் இஸ் த பிரதர்? நம்ம இதுக்கு ஒரு தனி கிளாஸ் ஏத்தி எடுத்துக்கலாம். வேர் இஸ் த பிரதர்? அருமை. இப்ப அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நீங்களே எனக்கு கொண்டு வரணும். தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டா. எவ்வளவு அருமையான டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க பாருங்களேன். இங்க பாருங்க, பேஸ்ட் இஸ் மிஸ்ஸிங், வேர் இஸ் இட் 2 பிரசன்ட். பிரதர் பிரஷ் லாஸ்ட் பாஸ்ட்ல பண்ணிட்டு ஆஸ்க் ஹிம்னு கமெண்டிங்ல வந்து கமெண்ட் பண்ணி நீங்க பிரசன்ட்ல போறீங்க. வேர் இஸ் த பிரதர்? இப்ப நீங்க பிரசன்ட்டா கேக்குறீங்க. அப்ப அம்மா வந்து அழகா சொல்லியிருக்காங்க, தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க குமார் சார், நீங்க ட்ரை பண்ணுங்க, எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். டென்ஸை ஃபர்ஸ்ட் ஈஸியா தெரியுது, டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு தமிழ்லயே உங்களுக்கு டென்ஸ் வந்துருச்சு, ரொம்ப அருமையா இப்ப சொல்ல பாருங்க. இப்ப என்ன சார் சொல்லணும்? அம்மா இப்ப அம்மா சொன்னது என்னன்னா, தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டான், தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டான். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு மைண்ட்ல கொஞ்சம் யோசிங்க. சரிங்க சார். மதர் செட். இப்ப ஹீ போட்டுலாமா? பாருங்க, ஹீ போட்டுக்கலாம். இப்ப பிரதர்னு முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப ஹீன்னு போடும்போது பிரதர் தான் போயிடும். தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டான். He was going. இல்ல இப்ப வாஸ் கோயிங் வேணாம்ல, போயிட்டாருன்னு வந்துருச்சுல, போயிட்டாருன்னு வந்துருச்சுல, அழகா கொண்டு வரலாமே. நீங்க பாஸ் கண்டினியூஸ் வேண்டாமே, அது கீழே ஒண்ணு இறக்கலாமே. ஈஸி தான், ஒண்ணும் கஷ்டம் இல்ல. புவனேஸ்வரி ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வகுப்பு உட்காருங்க, என்ன வகுப்பு உட்காருன்னு, என்ன டென்ஸ் சார்? ஈவென்ட் சிஸ்டர்ஸ் ஹவுஸ் போடுங்க ஃபர்ஸ்ட். இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. வெண்ட், இப்பதான் வெண்ட் டு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப கொண்டு வாங்க. சிஸ்டர் ஹவுஸ், சிஸ்டர்ஸ் ஹவுஸ் போட்டுக்குங்க. சிஸ்டர்ஸ் அப்போஸ்ட்ரோபியஸ் போட்டு ஹோப் போட்டுங்க. முடிஞ்சது. இந்த இடத்துல இந்த ப்ரொபோசிஷன் வந்தது, அருமையா அவர் கொண்டு வந்தாரு பாருங்க. ஈவென்ட் இந்த வாஸ் கோயிங் வந்து போயிட்டு இருந்தான் அப்படின்னு இல்ல, போயிட்டான்னு போனா அப்படி முடிச்சு போச்சுல. ஈவென்ட் டு தி சிஸ்டர்ஸ் ஹோம். இந்த இடத்துல போடாம நான் வெறும் சிஸ்டர் போடுறேன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சிஸ்டர் தான் போயிட்டு போகுது. ஒண்ணு வேர் இஸ் பிரதர் நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது. அதை போட்டு குழம்பிக்கலாம் வேணாம், ரொம்ப சிம்பிளா போட்டுங்க. சிஸ்டர்ஸ் ஹோம் நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நான் இந்த ஃபுல் ஸ்டாப் எல்லாம் எதுக்கு வைக்க சொல்றேன்னா, அது மைண்ட்ல ஓடிடணும், எங்க வந்து நிப்பாட்டணும், எங்க எப்படி மாடுலேஷன் கொடுக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, வேர் இஸ் இட்ல கொஸ்டின் மார்க், இங்க வந்து ஃபுல் ஸ்டாப். அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க குமார் சார்? நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? எதுக்கு போனா? வா நீங்களே எனக்கு சொல்ல போறீங்க. அம்மாட்ட திருப்பி சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க அவன் எதுக்கு போனான், அவன் எதுக்கு போனான். சூப்பர். எனக்கு வந்து நீங்க கொண்டு வாங்க, நீங்களே கொண்டு வாங்க. எதுக்குங்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? எதுக்கு? இது அருமையா நம்ம படிச்சிருக்கோம் பாருங்களேன். இதே வாக்கியத்தை நம்ம படிச்சிருக்கோம். இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை தப்பு இல்லாம பட்டா எவ்வளவு பெரிய வாக்கியம். இப்ப நீங்களே கொண்டு வாங்க. போனா இது நம்ம இந்த வெண்ட ரெண்டா உடைங்க. இப்ப வெண்ட ரெண்டா உடைச்சா என்ன? ரெண்டா உடைங்க. பிரமாதம் ரெண்டா உடைச்சிட்டீங்க. இப்ப ஒய் இந்த டிட்ட வெளில எடுங்க. டிட்ட வெளில எடுத்துட்டு இந்த இடத்துலதான் சப்ஜெக்ட் போடணும். வெளில எடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிரமாதம். இவ்வளவுதாங்க. இதுதான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் இது. ஏன் தெரியுங்களா? எவ்வளவு கிளாஸ் இது? 24வது கிளாஸ். இந்த 23 கிளாஸ்ல இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. நீங்க டெய்லி யூஸ் பண்ற, நீங்க பேசுறத அப்படியே கொண்டு வரும். ஒய்டிடி இப்போ வந்து நம்ம அடிக்கடி பேசுனதுதான். ரொம்ப ரொம்ப எளிமையா தமிழ்லயே அப்படிதான் பேசுவோம். பெரிய வாக்கியம்லாம் பேச மாட்டோம்.
சின்ன சின்ன வாக்கியம் தான் பேசுவோம். அந்த சின்ன சின்ன வாக்கியங்களை தான் தப்பு இல்லாம பண்ணணும். அதுக்கு மதர் என்ன சொன்னாங்க? அக்காவுக்கு கால்ல கட்டு போறதுக்கு வைத்தியர்கிட்ட போயிட்டாங்க. அக்காவுக்கு இப்ப பாருங்க, இதை நான் பேரை மட்டும் மாத்திக்கிறேன். நீங்க இது மாதிரி சொல்லியிருக்கீங்க, திருப்பி நீங்க தான் அதை கேட்டிருக்கீங்க. அக்காவுக்கு கட்டு, நீங்க தமிழ்ல சொல்லுங்க, எப்படி தமிழ்ல சொன்னீங்களோ அதை ரீட் பண்ணிக்கலாம். அக்காவுக்கு கால்ல கட்டு போறதுக்கு தமிழ்ல என்ன சொன்னீங்களோ அப்படியே சொல்லுங்க. நீங்க யோசிச்சு தமிழ்ல சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கால்ல கட்டு போறதுக்கு வைத்தியர்கிட்ட கூட்டு போயிருக்கலாம். வைத்தியர்கிட்ட கூட்டு. அருமையான, இது ரெண்டா உடைச்சிடலாங்க. இப்ப பாருங்க, அக்கா கால்ல கட்டு போறதுக்கு வைத்தியர்கிட்ட கூட்டு போயிருக்காரு. வெரி குட், வெரி குட். இது ரெண்டா உடைக்கணும். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, மருத்துவர்கிட்ட போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காருன்னா, அக்கா வளைச்சிட்டு காலில் கட்டு போட போயிருக்காரு. முடிஞ்சு போச்சு. இப்ப கூட புவனேஸ்வரி ட்ரை பண்ணுங்க. இந்த 2 வாக்கியம் இருக்குது, அருமையா 2 வாக்கியம் இருக்கு. ரெண்டா உடைச்சிடலாம். நீங்க கொண்டு வாங்க, எப்படி கொண்டு வருவீங்கன்னு பார்ப்போம். சுமதி ஹெல்ப் பண்ணலாம், நீங்க ஹெல்ப் பண்ணலாம். Sir, he take your sister to the doctor. இருங்க, அந்த டேக்கெல்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு சொல்ல கூடாது. என்ன டென்ஷன் பாக்குறோம்ல, என்ன டென்ஷன் பாக்குறோம்ல. அதான் சார், he போட்டேன். he போட்டீங்க, அப்புறம் ஏன் டேக் எல்லாம் சொல்றீங்க? அப்ப he டேக்னு ஒரு இங்கிலீஷ் போட்டன் பார்த்து எப்படி சார் சொல்லுவாங்க? இப்ப டேக் வராது இல்ல. ஆனா சரி, பாட்டன் சொல்லலாமா சார்? it took. ஓகே சார். இப்போ என்னன்னா, போயிருக்காருன்னு இன்னும் பிரசன்ட்ல இன்னும் அங்கதான் இருக்காரு, போயிருக்காருன்னு சொல்லுங்க. அதை விட ஒண்ணு சூப்பரா சொல்லலாமா? போயிருக்காரு. He has taken your sister யுவர் சிஸ்டர் போடுங்க. 2 பேருக்கு சிஸ்டர் தான். to the doctor. ஒண்ணு கிடையாது, இவ்வளவுதான். to the doctor to tie அது எப்படி சார் போடுறது? அப்படியே போடுங்க. to the doctor to tie. அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த to fracture the bandage, to bandage the fracture leg. ட்ரீட்மென்ட் பண்ணலாமா சார்? ஃபார் ட்ரீட்மென்ட் இல்ல, ஒண்ணு பார்த்துக்கிறதுல to take care அது மட்டும் போட்டுங்க. to take care of அது வந்து phrase ஞாபகம் இருக்குங்களா? to take care of நம்ம யூஸ் பண்ணுவோம். டாக்டர் to take care of her fracture. அருமையா சொன்னாரு. நோட் பண்ணிக்கிங்களா? பார்த்தா கஷ்டமா இருக்கு. இது கஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. இதுதான் நீங்க ஒரு 1 வீக் ஒர்க் பண்ண போதும். நீங்க 1 வீக் என்ன பேசுறீங்களோ அதை வந்து திருப்பி யூஸ் பண்ண போறோம். இதை ரெண்டா உடைக்கலாம், தப்பு இல்ல. உடைச்சு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிடலாம், அதையும் பார்த்துக்கலாம். he has taken your sister. உங்க அக்காவை அழைச்சிட்டு போயிருக்காரு டாக்டர்கிட்ட. எதுக்கு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காரு? எதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காரு? யார்கிட்ட? எதுக்கு? இப்ப பாருங்க, he has taken your sister. யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. எதுக்கு? ஃபிராக்சரை பார்க்க. அவ்வளவுதான். ஒரே சென்டென்ஸ் போட்டோம். yes taken your sister to the doctor to take care of her fracture. குமார் சார், இதை மட்டும் படிச்சு காட்டுங்க எனக்கு. he has taken your sister to the doctor to take care of her fracture. இவ்வளவுதாங்க. இந்த படிப்பு தான் வேணும் நமக்கு. அவ்வளவுதான். டிரைவர் சீட்ல உட்காந்து அப்படி டிரைவ் பண்றோம், அவ்வளவுதான். என்ன இப்ப மைதானத்துல டிரைவ் பண்றோம், அவ்வளவுதான். கிரவுண்ட்ல யாருமே இல்லாத கிரவுண்ட்ல நம்ம டிரைவ் பண்ணணும். பண்ணிட்டு இந்த ஹேஷ்டேக்ல பெரிய விஷயம். சுமதி உடனே ஹீ டேக்குன்னாங்கல்ல, அப்படி பண்ணிடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. என்ன சொல்ல வர்றோம், என்ன டென்ஸ் நம்பர் 3 இங்க பாருங்க. டென்ஸ் நம்பர் 2, டென்ஸ் நம்பர் 5, டென்ஸ் நம்பர் 1, டென்ஸ் நம்பர் 5, டென்ஸ் நம்பர் 5, டென்ஸ் நம்பர் 3 வந்துருச்சா? எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? தமிழ்ல வந்து நம்ம தாய்மொழி வந்துருது, இங்கிலீஷ்ல கரெக்டா செட் பண்றோம் பாருங்க. பிரமாதமான ஒரு இது. குமார் சார் சொன்னது, அவங்க அம்மா பேசுனது திருப்பி பதில் சொன்னது, திருப்பி அவங்க கேட்டது, திருப்பி அவங்க பதில் சொன்னது, திருப்பி கேட்டது, திருப்பி பதில் சொன்னது. பிரமாதம். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? இவ்வளவுதான். இது மாதிரிதான் நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல காலை சாப்பாடு சாப்பிடுறப்ப, இப்ப இதுக்கு ஆபீஸ் கிளம்புறப்ப, திரும்பி வர்றப்ப, சாயந்தரம் டிவி பாக்குறப்ப, நைட்டு சமையல் ப்ரிப்பேர் பண்றப்ப எல்லாமே நம்ம கன்சல்ட் பண்ணலாம். சூப்பர். குமார் சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அந்த சின்சியரா வந்து ஒரு 8-9 வாக்கியம். இது எல்லாமே ஒரு வாக்கியம் தான். 1 2 3 4 5 6 7 8 வாக்கியம்.
அருமை அருமை அருமை. இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம், நம்ம கொண்டு வரலாம். ஒரு 10-15 கான்வர்சேஷனை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம், நம்ம கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அந்த டென்ஸ் திருப்பி திருப்பி பார்க்கணும். எல்லாருக்கும் இங்கதான் ப்ராப்ளம் வருது. சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு எல்லாமே வேர்பு தான், பாக்கி எல்லாமே கொண்டு வந்துடலாம். பார்க்கலாம். இப்ப பார்க்கலாமா? புவனேஸ்வரி, உங்க கான்வர்சேஷன் எனக்கு வேணும். சார் எங்க தாத்தா வந்து நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. ரைட். இப்போ வந்து நான் கிராண்ட் டாட் போடுறேன். நீ எங்க போயிட்டு வந்தேன்னா புவனேஸ்வரியே கேக்குறாங்க. சரி சரி, எங்க போயிட்டு வந்த? இப்ப பாருங்க, போயிட்டு வந்தேங்கிறத எங்க போனேன்னு கேட்டாலே வந்து போதும், இங்கிலீஷை பொறுத்த வரும். நீ உங்க வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவ. நீ எங்க போயிட்டு வந்த, நீ எங்க போன, நீ எங்க போன, நீ எங்க போன, Where did you go? அவ்வளவுதான். அப்படியே ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டா வந்துடும். என்ன சொன்னீங்க நீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாத்தா, அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. வாவ்! இப்ப எனக்கு சொல்லுங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இது கரெக்டா டென்ஸ் யூஸ் பண்ணணும். புவனேஸ்வரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? புவனேஸ்வரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. Today is Friday. டுடேன்னு ஆரம்பிக்கிறீங்க. டுடே Today is Friday வருமா? இஸ். இப்ப பாருங்க, இந்த உடனே நீங்க மெயின் verb வரணும். தமிழ்ல அந்த இஸ் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா? தமிழ்ல இந்த இஸ் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா? Yes, sir. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது, அந்த இருக்கிறத கட் பண்ணிடுவோம். ஆனா அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தது, அப்ப இருந்தது மட்டும் கட் பண்ண மாட்டோமா, இருக்கிறது வந்து ஆனா கட் பண்ணிடுவோமா? பாத்தீங்களா? அந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. டுடே இஸ் சொல்லுங்க, Friday. ஃப்ரைடே. அப்பா இப்ப பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் இருக்கு. நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுங்க. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்ப பாருங்க, அதான் 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 சோ 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 அதான். சரிங்க, that's why Hi. சொல்லலாமாங்க சார்? சோ சொல்லுங்க. That's why சொல்லலாமாங்க சார்? தட்ஸ் வை சொல்லலாம், அதானு சோன்னு சொல்லலாம். நீங்க தட்ஸ் வையும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். So I went to temple. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த பந்தன்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ வென்ட் டு the temple. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளா இப்படிதான் ஆரம்பிக்கிறோங்க. நீங்க அருமையா காலையில இருந்து நைட் வரணும். நாளைக்கு இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணணும். ஒரு இன்னைக்கு 5 வாக்கியங்கிறப்ப நாளைக்கு 10 வாக்கியமா நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, நடந்ததை ரெக்கார்ட் பண்றீங்க, டைரி எழுதுற மாதிரி. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 1 வீக் நீங்க பண்ணீங்கன்னா இவ்வளவுதானே இங்கிலீஷ், இதெல்லாம் திருப்பி திருப்பி பேசுறாங்களா அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த இது மட்டும். புவனேஸ்வரி, அடுத்தது. சார் எங்க தாத்தா, நீ நூசிகாவையும் நூசிகா எங்க பாப்பா சார், நூசிகாவையும் கூட அழைச்சிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாத்தா சொல்றாரு, அவங்க பேர் என்னங்க? பேர் என்ன? நூசிகா. நூசிகா யாரு உங்களுக்கு? அத்தாச்சி சார், எங்க அத்தை பொண்ணு. ஓ ஓகே, கசின். ஓகே, நூசிகா ஸ்பெல்லிங் சொல்லுங்க எனக்கு. NOO SHIKA. ஓகே, வெரி குட். அருமையா புவனேஸ்வரியை இப்ப கன்வெர்ட் பண்ண போறாப்ல, பக்காவா. நல்லா பாருங்க, டென்ஸ் என்னன்னு பார்த்தா மட்டும்தான் இதை கரெக்டா கன்வெர்ட் பண்ண முடியும். தாத்தா வந்து ஆக்சுவலா கேட்கிற, நூசிகாவையும் அழைச்சிட்டு போனியா, மியூசிக்காவையும் அழைச்சிட்டு போனியா? ஒண்ணும் இல்ல, கவலையே பட வேணாம். இது என்ன டென்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டென்ஸ் சொல்லுங்க. நீங்க பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சர்னு சொல்லுங்க. அதுக்குள்ள சப்டிவிஷன் வேணாம் போன்னு சொல்லி பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சர். பிரசன்ட்டா சார்? ஓ, அழைச்சிட்டு போனியா? பாஸ்ட் சார். பாஸ்ட் பாருங்க, நீங்க சிம்பிள் பாஸ்ட்ல போடுங்க. எனக்கு கேள்வி டிட்னு மட்டும் தெரியும். எப்பயுமே சப்ஜெக்ட் போடணும்னு தெரியும். எப்பயுமே இந்த இடத்துல அழைச்சிட்டு போனியா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டேக். அவ்வளவுதான், டிட் யூ டேக். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், டிட் யூ டேக் மியூசிக்கா. ஆல்சோ பாருங்க, இந்த ஆல்சோ போட்டுருங்க. ஆல்சோ இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மியூசிக்காவை அழைச்சிட்டு போனியா, மியூசிக்காவையும் அழைச்சிட்டு போனியா?
பாத்தீங்களா? இந்த அழைச்சிட்டு போறதுக்கு டேக், அந்த டேக்கு கெட் எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல மாறி மாறி வரும். ஒரு வகையில அது ஈஸி கார்த்திக். ஒரு வகையில ஆக்சுவலா ஈஸி அது. கெட்டு டேக் எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஒரே வார்த்தை. டிட் யூ டேக் மியூசிக் ஆல்சோ, அந்த டேக்கு தான் அங்க வரணும். அங்கதான் புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் இல்லையா? இல்லைங்களா? எஸ் சார். ஆனா பாருங்க எவ்வளவு சிம்பிளா போயிடுச்சு பாத்தீங்களா? இங்கிலீஷ் சிம்பிள் ஏன்னா 26 லெட்டர் தான். தமிழ் கடினம் ஏன்னா 247 லெட்டர். ஏகப்பட்ட வார்த்தை போடலாம். இங்க ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப பெருசா போட முடியாது. இவ்வளவுதான். டிட் யூ டேக் மியூசிக் ஆல்சோ, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நான் அழைச்சிட்டு போல அப்படின்னு சொன்னேன். சூப்பர். இப்ப நீங்களே சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நான் இல்ல 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 நோ, ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்க பாருங்க. இல்ல I No, I didn't. did not take. ஐ அப்படியே didn't. அசிங்கப்படுவாங்க. ஐ didn't take. டிடன்ட் டேக் Take. மூசிகா. Didn't பாருங்க books. ஐ டிடன்ட் டேக் ஹர்ர போட்டு விட்டுருங்க. அந்த இடத்துல மூசிகா வந்து ஹர்ரா மாறுது. ஐ டிடன்ட் டேக் என்ன ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப போட்டுணும். டைட்டா வந்துடும், நீட்டா வந்துருச்சு பாருங்க. இவ்வளவுதாங்க. அப்படியே கொண்டு வரலாம். வேற என்ன புவனேஸ்வரி நீங்க பண்ணீங்க? இது அருமையா 4 வாக்கியம் வந்திருக்கு. சார் என் தம்பி ஸ்கூல் விட்டு வந்தது. சொல்லுங்க. இது இல்ல இன்டைரக்ட் இல்ல, இது டைரக்டா ஒரே ஆப்ஜெக்ட் தான் இது. இங்க பாருங்க. நோ ஐ டிட் ஐ எஸ் டிடன்ட் லுக் அட் தி டிட் நாட் பாருங்க. டிட் நாட் டேக் வெர்ப் வந்துருச்சா? இப்போ என்னன்னா இந்த நாட் இருக்கு பாத்தீங்களா? இந்த நாட் இருக்கு இல்லையா? நெகட்டிவ் நாட் வந்து நாட்னு போட்டா அது வந்து அட்வெர்ப்ங்க. அது வந்து டேக்க மாத்துதா? அப்படியே போட்டுருங்க. அவ்வளவு. இந்த டேக்குன்னு அழைச்சிட்டு போறேன், அழைச்சிட்டு போனேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? வேர்போட பண்பை பார்த்து அட்வெர்ப், அந்த அட்வெர்ப் தான் அட்ஜெக்ட். நீங்க வந்து ரொம்ப குழம்பிக்க வேணா, தூக்கி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? தூக்கி விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அருமையா ஐ டிடன்ட் டேக் கேர். புவனேஸ்வரி வேற ஏதாவது நீங்க பேசுறீங்களா? எஸ் சார். என் தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததும் அவன்கிட்ட 6th to 12th புக் தமிழ் புக் வச்சிருக்கியான்னு கேட்டேன் சார். வாவ் வாவ். இப்போ வந்து இவங்க தான் பேசுறாங்க, இவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. அவங்களே இப்ப கொண்டு வருவாங்க பாருங்க. 6வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் புக் ஏதாவது டிஎன்பிசிக்கு ஏதாவது படிக்க போறீங்களா? படிச்சுட்டு எஸ் சார். எஸ் சார். ஐடி ஜாபுக்கும் போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஐடி, யூ ஆர் பிளானிங் ஃபார் ஐடி ஜாப் ஆல்சோ, isn't it? எஸ் சார். So TNPC also you are planning. Very good. TNPC या UPSC या? டிஎன்பிஎஸ்சி தான் சார். TNPC group 2 आ group 3 आ? இல்ல சார், இப்ப அப்ளை பண்ணல. ஆனா இப்ப நான் குரூப் 4 எழுதிட்டு வந்திருக்கேன் சார். Very good. Group 4 பண்ணிருக்கீங்க. Very good. Very good. இப்ப very nice. புவனேஸ்வரி, இப்ப நான் பேசுறதே இங்கிலீஷ்ல பேசிருக்கலாம், பட் உங்களோட இதை கொண்டு வருவோம். அப்படியே எங்க ஸ்கிரீன்ல போடுவோம். தம்பிட்ட என்ன சொன்னீங்க கேட்டீங்க? 6th to 12th தமிழ் புக் வச்சிருக்கியா அப்படின்னு. வச்சிருக்கேன். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். 6 to 12th பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. 6 to 12th இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அது நவுனு. முக்கியமான விஷயத்துக்கு வரும். சப்ஜெக்ட் வெர்ப் எப்படி கொண்டு வரீங்க, எப்படி கொஸ்டினை ஃபார்ம் பண்ண போறீங்க, எப்படி கொண்டு வர பாத்துக்கலாமா? புவனேஸ்வர் நீங்க தான் ட்ரை பண்ணுவோம். 6வதுல இருந்து 6 to 12th புக்ஸ் ஆஃப், இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. புக்ஸ் ஆஃப் 6 அவ்வளவுதான். அதை அப்படியே வச்சுக்க. அந்த டெம்ப்ளேட்டை தூக்கிக்கலாம், எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம். எனக்கு வேண்டியது திருப்பி தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல கனெக்ட் பண்ணுங்க. Do you have Varma? டேங்கப்பா டேங்கப்பா, அவ்வளவுதான். இது என்ன ஒரு கம்பசூத்திரமே கிடையாது. புவனேஸ்வரி எப்படி அவர் பாருங்க, நீங்க கொஞ்சம் டிலே பண்ணீங்க, அவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? படிச்சு இது அமெரிக்கன் என்ன சொல்லுவாங்கன்னா டேக்கிங் த லஞ்சும்பாங்க. உங்க மத்தியான சாப்பாட்டை அவர் எடுத்துட்டாரு. ரைட். சோ அது வந்து he grabbed your lunch அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளவு உலகம் வந்து அவ்வளவு காம்படிட்டிவான வேர்ல்டு. ரைட். டூ யூ ஹேவ், இதுல என்ன கஷ்டம்? ஹேவ் ரெண்டா உடைங்க. பாருங்க, ஐ ஹேவ் த புக்ஸ். நான் வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கு. அந்த ஹேவ் தான் ரெண்டா உடைச்சுங்க. ஹேவ் ரெண்டா உடைச்சா டூ ஹேவ். அந்த டூ வெளில எடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன சொன்னாரு? நான் வச்சிருக்கேன், மார்னிங் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வச்சிருக்கேன் மார்னிங் எடுத்து தரேன். அருமையா சொல்லுங்க. நான் வச்சிருக்கேன். புவனேஸ்வரி கட் பண்ணுங்க. Sir, I had Varma. Yes, I have. இன்னொரு வாட்டி. I have. I have. வச்சிருக்கேன் பாருங்க.
நான் கையில வச்சிருக்கேன். ஐ ஹாவ். அப்புறம் சொல்லுங்க புவனேஸ்வரி. குயிக். தமிழ்ல will give சொல்லுங்க. you- தமிழ்ல சொல்லி கொண்டு வாங்க. I will give you. பாருங்க டு யூ ஹேவ் நான் இப்படி போடுறேன். டு யூ ஹேவ் புக்ஸ்னு ஒரே இதா இருக்கு. ஐ ஹேவ்னு அப்படியே நிப்பாட்டலாம். மார்னிங் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. மார்னிங் எடுத்து தரேன். I will give you morning, sir. I will give you. பாருங்க give you. இந்த பாருங்க நல்லா பாருங்க. எங்கேயோ ஒழுத்த விட்டுட்டாங்களே. எங்கேயோ In எழுந்து the morning. In the morning. இந்த ஃபர்ஸ்ட் மார்னிங். இன்னும் சொல்லல சுமதி நீங்க. ஆமா சார், மிஸ் பண்ணிட்டேன். அந்த விட்டுறக்கூடாது. அந்த Okay, okay, sir. போட்டு அது கிளீனா இது பண்ணி இருக்கா. ஒரு கிளாஸ் நம்ம ஆன் இன் அட்டை எடுத்தோம். மார்னிங் வர்றப்ப த மார்னிங் தான் போடணும். த முன்னாடி இருந்தா வரும். இப்ப பாத்தீங்களா மார்னிங் எடுத்தாரு நாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. இங்க சப்ஜெக்ட் யூஸ் பண்ற பாத்தீங்களா புவனேஸ்வரி. அதுதான் முக்கியம். சப்ஜெக்டா இருக்கணும், வெர்பா இருக்கணும். ஐ வில் கிவ்னு நம்பர் 9. ஸ்ட்ரக்சர் நம்பர் 9. ஸ்ட்ரக்சர் நம்பர் இதோட ஸ்ட்ரக்சர் நம்பர் சொல்லுங்க புவனேஸ்வரி. ஸ்ட்ரக்சர் நம்பர் வாக்கியம் எந்த வாக்கியம் நம்பர் என்ன? 3. ஓ சுமதி வாக்கியம் நம்பர் என்ன? Sir, I have. 1 சார். ஒன்னு 1. ஐ ரைட்டுக்கு பதில் ஹேவ் இருக்கு. அவ்வளவுதான். அந்த ஹேவ் தான் ரெண்டா உடைச்சிங்க. ஹேவ் தான் ரெண்டா எஸ் சார். மூணாவதுல வர்ற ஹேவ் கிடையாது. ஒண்ணுல வர்ற ஹேவ். சூப்பரா பண்ணாங்க. இது வந்து சின்ன ஸ்லிப் தான். பட் இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரீன்ல போடுறத அப்படியே கட் பண்ணி நீங்க ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். அவ்வளவு முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு மாசம் நீங்க காலையில சாயந்தரம் பேசுறத அப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடுத்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி பண்ணுங்க. அடுத்த மாசமும் கிட்டத்தட்ட அதே தான் பேசுவோம். அதுக்கு அடுத்த மாசமும் அதே தான் பேசுவோம். ஒன்றும் பேச மாட்டோம். ரைட். இப்போ ஒரு படம், புது படம் வந்திருக்க பாத்துட்டியா? நெட்ஃபிளிக்ஸ் போடலாமா? இதுதான் பேசுவோம். அடுத்த மாசமா அதான் பேச போறோம். கிரிக்கெட் மேட்ச் இருக்கா இன்னைக்கு? யார் ஜெயிச்சா? எப்படிப்பா தோத்தாங்க? தோக்கிறது ஜெயிக்கிறது. எஸ் புவனேஸ்வரி, உங்கள்கிட்ட கையில வேற ஏதாவது இருக்கா? சார் ஒன்னு இருக்கு சார். சொல்லுங்க. என் தம்பிட்ட அரண்மனை 4 மூவி ஏத்தி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அரண்மனை என்ன வெர்ஷன்? 1, 2, 3, 4? 4 சார். ஓகே. இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. தமிழ்ல அரண்மனை 4 மூவி ஏத்தி தரியா அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க அது இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. நீங்க எக்ஸாக்டா அங்க என்ன பேசுனீங்களோ அதுதான் சொல்லணும். எக்ஸாக்டா என்ன பேசுறீங்க தம்பிகிட்ட? அரண்மனை 4 மூவி ஏத்தி தரியா? ஏத்தி தெரியும். ஏத்தினாக்க நான் டவுன்லோட்ல இறக்குறதா? பதிவிறக்கம் பண்ணுங்க. டவுன்லோட் வச்சுக்கலாமா? டவுன்லோட் தானே கேக்குறீங்க? டவுன்லோட் தான் சார். எஸ் சார். இப்ப எனக்கு புவனேஸ்வரி அப்படியே கோத்து எனக்கு சொல்லுங்க. இப்ப தம்பிட்ட சொல்றது சப்ஜெக்ட் இறக்கணும், வேர்ப ரெண்டா உடைக்கணும், கேள்வியா மாத்தணும், சப்போர்ட்டிங் வேர்ப வெளில கொண்டு வரணும். எல்லாமே இருக்கு உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படியே அப்ளை பண்ணுங்க. தப்பானா போயிட்டு போகுது. டென்ஸை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்க. 1ல இருந்து 12க்குள்ள நம்பரை ஃபைனலைஸ் பண்ணுங்க. என்னது நம்பர்? என்ன ஏன் வந்திருக்கணும் நேரம்? உங்களுக்கு தெரியும். அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு ஹோம்வொர்க், அவ்வளவு தெளிவா. என்ன நம்பர்? என்ன வெளியூ போடலாமா சார்? வெளியூ எப்படி வரும்? எப்படி? ஓ நீங்க சொல்லுங்க. அதுதான் இப்ப நம்பர் நான் கேட்டதாதான். வெளியூ அது வந்து இல்ல இப்ப நம்பர் 9 தானே வரும். நம்பர் 9 தானே புவனேஸ்வரி? அருமையா சொல்லிட்டாங்க பாருங்க. Will you download அவ்வளவுதான். the movie அரண்மனை 4? மூவில இப்படியே போடுங்க. அரண்மனை 4 ஃபார் மீ ன்னு சொல்லலாமா சார்? போடலாம். பட் will you downloadன்னு வந்தாலே முடிஞ்சு போச்சு. நீங்க ஃபார் மீ சொன்னாங்க. தம்பியா இருக்கிறதுனால ரொம்ப இன்ஃபார்மலா பேசுவோம். ஃபார் மீனாலும் தப்பு கிடையாது. அருமையா சொன்னாரு. நான் எப்படி ரெண்டா முடிச்சிருக்கேன். அரண்மனை கேபிட்டல் ஏ போட்டிருக்கேன், கொஸ்டின் மார்க்ல முடிச்சிருக்கேன். இவ்வளவுதாங்க. எழுதுனா படிக்கலாம், படிச்சா பேசலாம், பேசினா எழுதுனா கேட்கலாம். எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஆனா மூவி அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? புக் டவுன்லோட் பண்ணி தரேன்னு சொன்னா. அவரு சொன்ன வாக்கியத்தை சொல்லுங்க. டவுன்லோட் பண்ணி தரேன். பாருங்க. டவுன்லோட் பண்ணி தர்றேன். அப்படியே கொண்டு வந்துடலாமா? டென்ஸ் I will will வராது சார். ஐ டவுன்லோட் அண்ட் சென்ட் யூ. தருவேன்னு சொன்னதானே? தர்றேன்.
ஐ ஹாவ் இல்லையே, தர்ற வந்து என்ன Give. அது? தருகிறேன் Give. Give. இல்ல, டவுன்லோடே போடுங்க. ஐ டவுன்லோட். இப்ப பாருங்க, நீங்க ஐ டவுன்லோட் இட். download. அது வில்லு தேவையில்லை. பாத்தீங்களா, தர்றேன்னு சொன்னீங்க, தருவேன்னு சொல்லல. டவுன்லோட், ஐ ம். டவுன்லோட். இப்ப நீங்க வில்லு போட்டா என்னமோ குத்து பயங்கரமான தப்பா? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்ப என்ன தெரியுங்களா, இததான் இப்படி சொல்லுவாங்க, லெட் மீ டவுன்லோட். நான் டவுன்லோட் பண்ணி தர்றேன், லெட் மீ டவுன்லோட். நோட் பண்ணிக்கிங்க, Okay, லெட் sir. மீ டவுன்லோட். இதான் ஸ்ட்ரக்சர். லெட் மீ டவுன்லோட்னு நம்ம சொல்லுவோம். ஐ வில் டவுன்லோட்னு போட்டாக்க ஃபியூச்சர்ல வர்ற மாதிரி இருக்கு. லெட் மீ டவுன்லோட் பண்ணி தரேன், பண்ணி தரேன், பண்ணி தரேன், பண்ணி தரேன். பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல அடிக்கிறோம், பிரசன்ட்ல அடிக்கிறோம் பாருங்க. இது வந்து நம்பர் 1. புவனேஸ்வர் இது நம்பர் 1, இது நம்பர் 9. ஓகே சார். லெட் மீ டவுன்லோட் பண்ணு. சூப்பர். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சுமதி ரெடியா இருக்கீங்களா? Okay, sir. எஸ். அப்படியே ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் கொடுங்க. இது ஐடியா என்ன தெரியுங்களா, அகலக்கால் வச்சிடக்கூடாது, உடைக்கணும். Okay. சிம்பிளா கொண்டு போய் தப்பு இல்லாம பண்ணணும், தப்பிக்கணும். தப்பு இல்லாம பண்றதுதான் முக்கியம். அப்புறம் நீங்க Okay. பெருசா போய்க்கலாம். அவ்வளவுதான். இப்போதைக்கு ஒரு படி, ஒரு ஸ்டெப்ல ஒரு படி எடுத்து வைக்கிறோம். 4 படி 5 படி வேண்டாம், சில வாட்டி ஸ்லிப் ஆயிடும். சோ ஒரே படி தான், ஒரு படி, ஒன் ஸ்டெப் அட் அ டைம். எஸ், சொல்லுங்க மேம், உங்களோட கான்வர்சேஷன் சொல்லுங்க மேம். சார், நான் இன்னைக்கு யோகா கிளாஸ்ல ஒரு நியூ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணேன் சார். அவங்க என்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ஓகே சார். இல்ல, அவங்க என்ன இப்ப பார்த்த உடனே நீங்க 2 பேரும் யோகா, அவங்களும் போறாங்க, நீங்களும் வர்றீங்க இல்லையா யோகாக்கு? இல்ல அப்படியா? இல்ல சார், அவங்க லீவ்ல இருந்தாங்க போல இருக்கு. இன்னைக்கு தான் வந்தாங்க. நான் இன்னைக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓ ஓ, நீங்க அவங்க என்ன புதுசா பார்த்த யோகா உடனே கிளாஸ்க்கு? நீங்க புதுசா? இல்ல சார், நான் 2 மந்த்ஸா போயிட்டு இருக்கேன். அவங்க 2 மந்த்ஸ் பிரேக் எடுத்திருந்தாங்க. ஓகே. உங்களை பொறுத்தவரை அவங்க பழைய ஆளு, நீங்க புதுசு. நான் புதுசு. அதனால இன்னைக்கு பார்த்த உடனே என்ன பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க? பேசியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் எனக்கு வேணும். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. லைஃப்ல வந்து எத்தனையோ வாட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? இப்ப இப்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நான் அதை வந்து போட்டுறேன். அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? இல்ல சார், நான் பேர் கேட்கல சார். ஓகே. அவங்ககிட்ட கொஞ்சம் இப்ப வந்து மறந்து ஒண்ணு இல்ல அதர் பர்சனே போட்டுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆல்ரைட். இப்ப எப்படியாவது யாரை டெஸ்ட் பண்ணலாம்? புவனேஸ்வரியை டெஸ்ட் பண்ணலாமா? அப்படியே சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு வர்றீங்களா? எப்பயுமே மைண்ட்ல எஸ்வி தான் இருக்கணும், எஸ்வி தான் இருக்கணும். அப்படியே கொண்டு வர்றீங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பார்த்த மாதிரி இருக்கே. இப்ப Sir, பாருங்க, I have seen you somewhere else. பார்த்த மாதிரி இருக்கே. It seems. It seems. இப்ப பாருங்க, நீங்க ஒரு தட்டை போட்டுங்க. அந்த தட்டு இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. Seems that. I have seen you somewhere else. ஒன்னும் கஷ்டப்பட வேணாம். ரொம்ப பிரமாதமானது. அடிக்கடி யூஸ் பண்ண போறீங்க. லைஃப்ல வந்து நம்ம யாரை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். இட் சீம்ஸ் சப்ஜெக்ட் வெர்ப் அடிக்கிறீங்களா? தட் கன்ஜங்ஷன் போட்டுட்டு ஐ ஹாவ் சீன். ஓ யூ ஆப்ஜெக்ட். எங்கேயோ அங்கேயோ அவ்வளவுதான். அட்ஜெக்ட் பாருங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்க. டென்ஸை யூஸ் பண்றீங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்றீங்க, சப்ஜெக்ட் வெர்பை இறக்குறீங்க. நீங்க என்ன ஒரு பிரமாதமான தட்டை கட் பண்றீங்களா? கட் பண்ணிக்கங்க. அமெரிக்கன்ஸ் தட்டை போட மாட்டாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட் சீம்ஸ் ஐ ஹவ் சீன் யூ சம்வேர்னு தட்டு போடாம அப்படியே ஸ்ட்ரைட் அடிச்சிருவாங்க. அருமையா இந்த சுமதி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹேவ் சீனை வந்து பிரமாதமா கொண்டு வந்தாங்க. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கப்பா, பிரமாதமா நம்பர் 3 கொண்டு வந்தாங்க. நம்பர் 3 இந்த இட் சீம்ஸ் கட் பண்ணிட்டு வெறும் போடுறீங்களா? I have seen you somewhere. Wow, இது மட்டும் தனி. இட் சீம்ஸ் கட் பண்ணி தூக்கி போட்டு I have seen you somewhere. I don't know. Look at that. எனக்கு தெரியல எங்கன்னு, ஆனா எங்கேயோ உங்களை I don't know where. ரொம்ப சிம்பிள். புவனேஸ்வரி, இதை கொண்டு வர முடியல. இட் சீம்ஸ்ங்கிறது கஷ்டமா இருந்தா அதை தூக்கிடுங்க. இதை கொண்டு வாங்க. இந்த சீனியர் சம்பர், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கன்னு தெரியல. எங்கன்னு தான் தெரியல.
ஸோ இட் சீம்ஸ் வந்து கஷ்டமா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க அருமையா பாருங்க. ஐ ஹவ் சீன் சம்பர் பை பட் போடுங்களா, ஒரு பட்டை போடுறீங்களா? பட் ஆனா 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 பட் அட்ஜெக்ட் ஐ டோன்ட் நோ. பாருங்க டோன்ட் நோ, நீங்க வந்து அப்படியே வி அடிங்க. அட்ஜெக்ட் எங்கன்னு தெரியல. இப்ப பாக்குறீங்களா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு போடுங்க ஒரு ஏவை. டூ நாட் முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல ஏ கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா நீட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், எஸ் சப்ஜெக்டை எங்கேயா இருக்கணும். தமிழ்ல சப்ஜெக்டை பேச மாட்டோம், அதை கொண்டு வரணும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இங்கிலீஷ் வேற தமிழ் வேற, சப்ஜெக்டை கொண்டு வரணும். பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. சுமதி மேம் அடுத்தது. ஓகே சார். நீங்க யோகா கிளாஸ்க்கு புதுசான்னு கேட்டாங்க சார். அவங்க கேட்டாங்க. அருமை அருமை அருமை. இப்ப பாருங்க அவங்க கேட்டது. இப்ப எனக்கு வந்து கார்த்திக் வந்து மைண்ட் அப்படியே போட்டு இதுல கொண்டு வரணும். சப்ஜெக்ட் வர்ப் எப்படி இருக்குங்க? டென்ஸ் தப்பானா பரவாயில்ல, நீங்க யோகா கிளாஸுக்கு புதுசா 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 எங்கேயோ ஒரு இடத்துல நியூ வருது, நீங்க எங்கேயோ வருது, நீங்க எங்கேயோ, நல்லா பாருங்க, நீங்க எங்கேயோ வருது. சார் ஆர் யூ நியூ இன் யோகா? நீங்க புதுசா இருக்கீங்களா? அந்த இருக்கீங்களாவும் விட்டுருவோம், கட் பண்ணுவோம். ஈசாவை கட் பண்ணுவோம். ஆனா இங்க மெயின் வெர்புங்க, மெயின் வெர்பு அடிக்கிறாங்க பாருங்க. மெயின் வெர்பு சப்ஜெக்ட் இறக்கிட்டாங்களா? ஆர் யூ நியூ இன் யோகா கிளாஸ்? யோகா கிளாஸ். யோகா கிளாஸ். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். எகைன் சார் திருப்பி இத வந்து நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களான்னு கேக்கும்போது have you joinedன்னு கேட்கலாமா சார்? have you joined இப்ப பாருங்க, இப்ப ஜாயின் பண்ணி இருக்கீங்களா பாருங்க. have you joined in new வருமாங்க சார்? இல்ல, have you joined newly ஓகே ஓகே சார். to the yoga class. எழுதிக்கிங்க எழுதிங்க. எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. நீங்க வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றப்பதான் தெரியும். அவ்வளவுதானா? இந்த யூஆர் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன். சோ அதிமுக்கியமான வார்த்தைகள் நோட் பண்ணிக்கலாமா? அதிமுக்கியமான வார்த்தைகள் ஆம், இஸ், ஆர். ஏன் தெரியுங்களா? இது வந்து தமிழ்ல சொல்ல மாட்டோம். இப்ப பாருங்க, he is a boy. கார்த்திக், he is a boy தமிழ்ல சொல்லுங்க. அவன் ஒரு பையன் சார். அப்படியே நிப்பாட்டிட்டீங்க பாத்தீங்களா? அவன் ஒரு பையனா இருக்கிறான். அவன் ஒரு பையனா இருக்கான். ஆனா வந்து அப்படி சொல்ல மாட்டோம் தமிழ்ல, அவன் பையன். ஆனா இங்கிலீஷ்ல ஈஸ் சொல்லியே ஆகணும், ஈஸ் சொல்லியே ஆகணும். அதுல பிரம்மாண்டமான இந்த வார்த்தைகள். அதனால இது டென்ஸை நிர்ணயிக்குது, காலத்தை நிர்ணயிக்குது, என்ன நம்பர் போடணுங்கிறது தான் நிர்ணயிக்குது. ஆர் யூ நியூ டு த யோகா கிளாஸ் நம்பர் 1ல சொன்னாங்க பாருங்க. ஹேவ் யூ ஜாயின் நியூலி டு த யோகா கிளாஸ் நம்பர் 3ல சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது, மாத்தி சொல்லலாம். சோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன் சார் அதுக்கு. இல்ல நான் 2 மாசம் ஆகுது நான் சேர்ந்தேன்னு சொன்னேன் சார். வாவ், 2 மாசம் ஆச்சு. இப்ப லோகேஷ் அப்படியே ஒரு ட்ரை பண்ணுங்க. சுமதி வந்து சொல்றாங்க 2 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு 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 ஆயிடுச்சு ஆயிடுச்சு. It's been 2 months. It's been 2 months. இப்ப பாருங்க எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. It has been பேசுறோமா? 2 months. சார் it's been சொல்லலாமாங்க சார்? ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க இந்த பிகம் இருக்குல்ல, ஆச்சு ஆயிடுச்சா? இப்ப பாருங்க 2 மாசம் ஆகி இருக்குது. It has become 2 months. பாருங்க பீன் அருமையா போட்டு மெயின் வெர்ப் கொண்டு வந்தாங்க பாருங்க. இது நம்பர் தெரியுங்களா? புவனேஸ்வரி இதோட நம்பர் சொல்ல முடியுமா? It has been 2 months. நம்பர் சொல்லுங்க 1ல இருந்து 12க்குள்ள. எப்படி 1ல இருந்து 4க்குள்ள தான் இருக்க போகுது. 4 சார். ஆஹா, தப்பாயிடுச்சா? பாத்தீங்களா? நீங்க ஒரு கான்வர்சேஷன் எடுத்தாலே எல்லாமே வந்து 10 எப்படி வரும்? 1 2 3 4 தானே உங்களுக்கு ஹேஸ் தானே இருக்கு. 1 2 3 4க்குள்ள 1 வரும், அவ்வளவுதான். என்ன சுமதி, ஏன் உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு? 3 Has been 4 3 தானே sir. Oh yeah yeah, beautiful. 3 நான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நம்பர் 3 இந்த பாருங்க, been the is was been or were been. நான் வந்து 3 மாசமா இருக்கிறேன். 3 மாசம். It has been 3 months. It has become 3 months. என்ன தெரியுங்களா? since நல்லா போட்டுங்க. since
சின்ஸ்க்கு 2 மீனிங் பண்ணீங்க. ஜாயின். joined. நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம். நீங்க இங்க சின்ஸ் ஜாயின். இதெல்லாம் ஃப்ரேஸ் ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. உடனே அவங்க வேற ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? இல்ல சார், நான் கேட்டேன் அவங்கள, நீங்க எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். வா வந்துகிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கீங்க? How long have you been coming here, sir? வா how long have you been? இதுதான் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு how long have you been? எவ்வளவு நாளா வந்துட்டே இருக்கீங்க? இந்த நம்பருங்க, இந்த நம்பர் இன்னும் 4 தானே சார் வரும். it has to be 4, right? This has to be 3. நல்லா வந்துரும். உங்களுக்கு வந்து அதுல வந்து வந்துருச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க 2 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சார். வா 2 வருஷம். இப்ப எனக்கு கரெக்டா சொல்லணும். I have been coming I have been coming here have been coming போட்டுன்னு for 2 years. அவ்வளவுதான். நீங்க ஹியர் போட்டாலும் தப்பு கிடையாது. இங்க வந்துட்டு இருக்கேன்னு நம்பருங்க, இந்த நம்பரு ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. 4 sir. 4 தான் sir. எக்ஸலன்ட். பிரமாதம். வேற ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா சுமதி மேம்? ஏன்னா நான் சார் அவங்க என்ன மறுபடியும் கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி யோகா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வா அவங்க கேட்டது. இப்ப அருமையா பண்ணிருக்கீங்களா பாருங்க, ஈஸியா வந்து பாருங்க. புவனேஸ்வரி, இதுக்கு முன்னாடி நீங்க யோகா பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்கு? எப்படி எதுவீங்க? Sir, have you ever do already. yoga, sir? Have you ever do yoga? Have you ever done never that இல்லைனாலும் பரவாயில்ல. Have you done yoga? before? எப்பயாவது வரதுக்கு என்ன சார் போடுறது? நீங்க எப்பயாவது பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. Have you ever done? ஓகே சார். நீங்க இங்க பிஃபோர் போட்டாலும் தப்பு இல்லை, ரைட்? அப்புறம் இன்னொன்னு வந்து ஜென்ரலா வெஸ்டர்ன் பீப்புள் யூஸ் பண்றது வந்து have you done prior. நோட் பண்ணிக்கிங்க. முன்னாடி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. பிஃபோர்னு போட்டாலும் தப்பு கிடையாது, யோசிக்க வேணாம். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, இதுதான் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். நீங்க இது ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். எப்படி ஆரம்பிப்பீங்க? இங்கதான் நான் முறையா வந்திருக்கேன்னு சொன்னேன் சார். ஒரே இது. This is my first time. This is my first. This is the first time. My God, this is the first time. I have joined here. This is the first time. முடிஞ்சு போச்சு. சார் இதே வந்து நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் சொல்லணும்? இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி I have I have done before. earlier. Okay. Earlier. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ பிரமாதமா இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம 3 பேர் வந்து ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட்டா ஜேர்னல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. மார்னிங்ல இருந்து நைட் நடந்தது அப்படியே லைட்டா அப்படியே எழுதிட்டு அப்படி போயிட்டு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம். வேற ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா சுமதி? இருக்கு சார், ஆனா மத்தவங்க கேட்கணுமே சொல்லிட்டு டோன்ட் வரி. இது இப்போ half way through இன்னும் 1 மட்டும் கொடுக்கலாம். 1 மட்டும் பண்ணலாம். ஓகே சார். அவங்க என்ன பார்த்து உடனே சிரிச்சாங்கல்ல சார், அதுக்கு என்னன்னா அவங்க அவங்க எதிர அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூல் இருக்கு, அங்க உங்க சிஸ்டர் யாரா ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா என்ன மாதிரியே ஒருத்தவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால உங்க சிஸ்டர் யாராவது அங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். ஓகே. இப்ப அவங்க கேட்டது வந்து உங்க சிஸ்டர் யாராவது அங்க ஒர்க் பண்றாங்க எங்க ஸ்கூல்ல? அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல சார். பையன் படிக்கிற ஸ்கூல்ல. ஓகே. இப்ப பாருங்க, பண்றாங்களா? ஒண்ணும் கிடையாது. இஸ் யுவர் சிஸ்டர் ஒர்க்கிங் நம்பர் 2 போட்டுட்டு இது மட்டும் ஸ்டாப். யுவர் சிஸ்டர் வந்து சப்ஜெக்ட், இஸ் ஒர்க்கிங் வந்து verb. இஸ் யுவர் சிஸ்டர் ஒர்க்கிங். இதுக்கப்புறம் நீங்க நினைச்சுக்க வேண்டியதான். In a school, in a school. My
son is studying at the school. நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அட்டு போடலாம், இன்னும் போடுறது இன்னும் பயங்கர ஸ்கூல். இதை எப்படி சொல்லலாம்னா, என் இப்ப என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல உங்க சிஸ்டர் ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம கேக்குறோம். ஒண்ணும் இல்ல, இந்த இருக்கு இல்லையா, இஸ் யுவர் சிஸ்டர் ஒர்க்கிங் இன் ஸ்கூல் வேர், நல்லா பாத்துக்கோங்க, மை சன் இஸ் ஸ்டடிங். இந்த வேருக்கு வந்து எங்கேன்னு அர்த்தம் இல்லை, அங்கேன்னு அர்த்தம். இது புரியுதுங்களா? இது மாதிரிதான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது நம்ம நாளைக்கு உள்ள போர்ஷன் நம்ம கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நீங்க இது பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. சிஸ்டர் ஒர்க்கிங் ஸ்கூல் வேர் மை சன் இஸ், என் பையன் படிச்சுட்டு இருக்கிறதுல உங்க சிஸ்டர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, உங்களை பெரிய ஒருத்தவங்க இருக்காங்களே, அங்க உங்க சிஸ்டர் யாராவது இருக்காங்களா? என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்களை பெரிய ஒரு ஐசா. இப்ப பாருங்க, a person similar to you in my son's school. ஓகேவா? இப்ப பாருங்க, ஐ சாய் a person தான் நமக்கு முக்கியம். அது கரெக்டா வந்துட்டா போதும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் அது. இதெல்லாம் ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். சிமிலர் டு யூங்கிறது ஒரு டெம்ப்ளேட் தான். எங்க வேணாலும் இன் மை சன் ஸ்கூலுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் தான். புரியுதுங்களா? ஐ சாய் a person உங்களுக்கு வருதான்னு தான் பார்க்கணும். அதுதான் மெயின். அங்கதான் டென்ஸ் இருக்கு, அங்கதான் சப்ஜெக்ட் இருக்கு, அங்கதான் வர்ப் இருக்கு. அதோட ஹார்ட் சென்டென்ஸோட ஹார்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எனக்கு இது வரலையேம்பாங்க. இது வந்துருங்க, நீங்க படிக்க வந்துடும், இதெல்லாம் வந்துடும். ஆனா இதுக்குதான் நீங்க உண்மையிலேயே உள்ள வாங்கிக்கணும், உள்வாங்கிக்கணும். அருமையா இது பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சுமதி நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து இது கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். கார்த்திக் சார் அப்படியே பிடிக்கலாமா, பண்ணலாமா? கையில வச்சிருக்கீங்களா? என்ன சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. படன்னு அடிக்கிறோம் பாருங்க. வர ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சிச்சுவேஷன் யார்கிட்ட பேசுறீங்க? நானும் என் மனைவியும் பேசிக்கிறோம். எஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார் பேசுறா, என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் நான் தான் பேசுறேன் சார் மனைவி கூட. என்ன கேட்டீங்க? வர ஞாயிற்றுக்கிழமை எனது பக்கத்துல இருக்க கிராமத்துல சிவன் கோயில கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்கு வந்து ரெண்டா உடைச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடக்குதுங்கிறது ஒண்ணு. ஓகே சார். அப்புறம் அதே நாள் வந்து ஒரு கல்யாணமும் நடக்குது. அதே நாள் கல்யாணம் நடக்குது, அது ரெண்டா உடைச்சுக்கலாம். ரெண்டு. ஓகே. அப்புறம் அதே நாள்ல அவங்களோட அண்ணனோட பையனுக்கு மொட்டை அடிக்கிற திருவிழா. மூணு விஷயம் நடக்குது. அந்த மூணுத்தையும் 3 ஸ்டேட்மெண்டா போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு எப்படி போகணும்? நீ குழந்தையோட நம்ம வர சொல்றாங்க ஃபங்க்ஷனுக்கு, அந்த விழாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் சார். என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்களா? எப்படி தமிழ்ல கேட்டீங்க? இதுக்கு எப்படி போகலாம்? சரி, அது எப்படி போடுவாங்க? 4ஆவதா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மட்டும் கொண்டு வருவோமா? ஃபர்ஸ்ட் 3 வர வெள்ளிக்கிழமை. கமிங் சண்டே சார். கமிங் சண்டே. ஓகே. வர ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அர்ஜென்ட் இருக்கா? அர்ஜென்ட் எப்ப அர்ஜென்ட் வந்துருச்சா? கிளீனா அர்ஜென்ட்டை வெளில தள்ளி விடுறீங்களா? மெயின் சென்டென்ஸோட போட்டு எப்பயுமே அதாவது உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு வேணாம். கமிங் ஃப்ரைடே சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. ஓகே. இப்போ எப்படி பண்ணுவீங்க? டெம்பிள் ரிச்சுவல்னு சொல்லலாமா சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை டெம்பிள் பாருங்க, ரினோவேஷன். இப்ப பாருங்க, டெம்பிள் ரினோவேஷன் வந்து சப்ஜெக்ட்டுங்க, அதான் எஸ். ரைட்? ஒண்ணும் இல்ல, டேக்ஸ் பிளேஸ் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, ஒரு ஏவை போடுறீங்க, போட்டுட்டு ஒரு எஸ் அப்படியே கொண்டு வர்றீங்க, ஒரு வியை போடுறீங்க. முடிஞ்சு போச்சா? டெம்பிள் ரினோவேஷன் சப்ஜெக்ட் என்னன்னு மைண்ட்ல கொண்டு வர முடியுதா கார்த்திக்குங்க?
மைண்ட்ல கொண்டு வரீங்க சப்ஜெக்ட். அடுத்ததும் பண்ணுவோம். ஆன் த சேம் டே போடலாமா? சண்டேன்னு போட்டுட்டீங்க, இன்னொரு வாட்டி சண்டேன்னு திருப்பி சொல்லுவா, அதே நாள் ஆன் த சேம் டே. ரைட்? அப்ப அடிக்கிறீங்களா? அப்ப ஏன் உள்ள கொண்டு வரீங்களா? படார்னு அட்ஜெக்ட் வருதாங்க. ஆன் த சேம் டே என்ன சொல்லுங்க, இன்னொன்னு என்ன நடக்குது? கல்யாண ஃபங்க்ஷன், கல்யாணம் ஒண்ணும் இல்ல. இந்த மேரேஜ்னு சொல்லக்கூடாது, நோட் பண்ணிக்கிங்க. மேரேஜ்னு சொல்லிடக்கூடாது. இந்தியால தப்பு பண்ணுவோம். மேரேஜ்ல என்ன தெரியுங்களா? மேரேஜ்னா அந்த வாழ்க்கை தான். கல்யாணம் பண்ணி இந்த முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரலும் இது பண்றாங்க இல்லையா? இப்ப மேரேஜ் அப்படின்னா 20 வருஷமா, இப்ப 20 இயர்ஸ் ஆகுது எனக்கு மேரேஜ் ஆகின்னா, இப்ப பாருங்க 20 இயர்ஸா மேரேஜ்ல இருக்காரு. வெட்டிங்னா கல்யாணத்துக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நான் போறேன்னு சொல்லுவேன். there is a wedding, there is a marriage function சொல்லக்கூடாது. மேரேஜ்ங்கிறது அந்த ஃபுல் பீரியட். அந்த கணவன் மனைவி முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான். மை மேரேஜ் லாஸ்டட் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கல்யாண காலம் வந்து 20 வருஷம் இருந்தது. 20 வருஷம். வெட்டிங் அனிவர்சரி, மேரேஜ் அனிவர்சரி இல்ல, வெட்டிங் அனிவர்சரி. அது அருமையான கேள்வி கேட்டாங்க. ஆனா நம்ம வந்து இந்தியால பண்ற தப்பு இது. அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்ப குழம்பிடுவாங்க. வெட்டிங், அருமையா கேள்வி கேட்டாங்க. வெட்டிங் அனிவர்சரி, மேரேஜ்ங்கிறது வேற, இதுங்கிறது நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா மேரேஜ்ங்கிறத சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம பெருசா டிவோர்ஸ் எல்லாம் போக மாட்டோம். அவங்களுக்கு வந்து மேரேஜ்னு இருந்தாலே ஒரு டிவோர்ஸ் இருக்கும். ரைட்? அவங்க வந்து கேட்டுருவாங்க, எவ்வளவு இந்த மேரேஜ் டிட் நாட் லாஸ்ட் அப்படிமா. ஓகே, ஆன் த சேம் டே there is a wedding function. அப்புறம் இங்க பாத்தீங்களா டம்மி சப்ஜெக்ட் போட்டிருக்கீங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? எனக்கு சப்ஜெக்ட் வேற மாதிரி போடணும், டம்மி எல்லாம் வேண்டாம். ஒன், நல்லா பாத்துக்கோங்க, there is போட்டல, is there இங்க போட்டு முடிச்சு போச்சா? அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்பாடான்னு இருக்கும். நல்லா இருக்கு, பரவாயில்ல, தேருக்கு இதெல்லாம் போட்டேன். இப்ப அதை தள்ளி விட்டேன் பாத்தீங்களா? அதை தள்ளி விட்டேன் பாத்தீங்களா? இப்ப பாருங்க, ஆன் த சேம் டே, பாருங்க சுமதி, இதை பாருங்க, ஆன் த சேம் டே சப்ஜெக்ட் என்னங்க? ஒன் வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து சப்ஜெக்டா? ஈஸ் வந்து இதுங்களா? ரைட், வந்துடுச்சா? அப்புறம் அட்ஜெக்ட், அவ்வளவுதான். there is வேணும்னா there is பின்னாடி போட்டுக்க, முடிஞ்சு போச்சு. அப்பாடான்னு இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? is there, இது வந்து தமிழ் படுத்துறப்ப இப்படி பேசுவோம். is there கொண்டு வரோம், தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த மேரேஜ் வெட்டிங் மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். அப்புறம் ஒரு அவரோட அண்ணன் பையன் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அவ்வளவுதான். on the same day one more function is there. One more function is there. That the function of that function is tonsure. What can you give tonsure? That function is tonsuring. யாருக்குங்க? யாருக்கு? அவங்க அண்ணன் பையனுக்கு. ஓகே, அது வந்து நெஃப்யூமாக. இது வந்து இது எல்லாருமே, இது மூணுமே நீங்க சொல்றதா? நான் அவங்ககிட்ட சொல்றேன். டான்சரிங் யுவர், அவ்வளவுதான். that function is tonsuring your. இது ஒண்ணுமே இல்ல, பார்த்த பெருசா தெரியுதா? on the same day one more function is there. on the same day one more function is there. that function is போடலாமா? that function SV, காம்ப்ளிமெண்ட், டான்சரிங். யாருக்குங்க? இப்படி போடலாமா?
நெஃப்யூ போட்டு ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்டா போட்டுடலாமா? கட்டாயம் போடலாம். இப்ப பாருங்க, இந்த இதை விட இது புரியுதா? இந்த பேட்டர்னை விட இது புரியுதுங்களா? that function, இப்ப பாருங்க, that function is transferring your is to transfer. இப்ப பார்த்தா இன்னும் புரியும். your nephew. இப்ப பாருங்க, that function is SV. அது இந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க, to transfer போடலாமா? SVA சிம்பிளா போச்சா? சிம்பிளா போச்சா? எதுக்கு அவ்வளவு. now இது என்ன பண்ணலாம்? இப்ப தமிழ்ல என்ன சொன்னீங்க? அடுத்ததுக்கு இந்த மூணுத்தையும் சொல்லிட்டு என்ன கேட்டீங்க? ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்டீங்க? இதை எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டோம். இது எப்படி பாருங்க, திட்டமிட்டு எப்படி இதுக்கு போகலாம்? என்ன பண்ணலாம் பாருங்க, ஒண்ணும் இல்ல. வாட் டு சும்மா அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. என்ன பண்ண முடிச்சுதா? வாட் டு எவ்வளவு எளிமையா போச்சு பாருங்க. நீங்க சொன்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல என்ன சொன்னீங்க? இதற்கு எப்படி திட்டமிட்டு போகலாம்? how to plan. முடிச்சு போச்சா? முடிச்சுச்சா? சோ இந்த இடத்துல அந்த ஹவுட்டுங்கிறது சப்ஜெக்ட், பிளான்ங்கிறது வெர்ப். இந்த இடத்துல வாட்ங்கிறது சப்ஜெக்ட், வாட் டு டூங்கிறது எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வரும். வந்துருச்சுங்களா? அப்படி எப்படி பாருங்க, ஒரு டாக்டர் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி சர்ஜரி பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் பாருங்க. ரைட், சூப்பர். ஒரே கொஸ்டினா கேட்க முடியாது சார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே நாள்ல 3 ஃபங்க்ஷனும் இருக்கு. அப்படியே போடலாம். கமிங் சண்டே தேர் ஆர், இப்ப பாருங்க அருமையா கேட்டாங்க பாருங்க. கமிங் சண்டே there are 3 functions. 3 functions are there. இங்க இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா 1 இப்படிதான் போடணும், செகண்ட், தேர்ட் இப்படிதான் நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் போடலாம், இல்ல ஒண்ணுன்னு போடலாம். 1 அது போட்டலாமா? இது அப்படியே பண்ணிடலாமா? இப்படிதான் நீங்க கொண்டு வரணும். பாருங்க, 1 செகண்ட், அவ்வளவுதான். இப்ப நீங்க சப்ஜெக்ட் மாத்தாம நீங்க தப்பு பண்ணாம பண்ண போறோம். அண்ட் தேர்ட், அவ்வளவுதான். இதை நீங்க அப்படியே இதா படிச்சு காட்டினா கூட போதும். ஒன் மோர் ஃபங்க்ஷன் இஸ் தட் ஃபங்க்ஷன் ஆல்சோ how to plan, what to do. சூப்பர். என்ன பதில் சொன்னாங்க? என்ன எப்படி இது பண்ணீங்க? அவங்களுக்கு அன்றைய தினம் வந்து இணையதளத்துல வந்து வகுப்புகள் இருக்காங்க சார். அதனால நீங்க வந்து இப்ப அவங்க என்ன சொன்னாங்கிறத அப்படியே சொல்லுங்க. இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே சொல்லலாம். நமக்கு என்னன்னா அப்படியே அதை கேப்சர் பண்ணணும். சரி சார், அன்னைக்கு இதே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. யாருக்கு ஆன்லைன் கிளாஸ்? யாருக்கு ஆன்லைன் கிளாஸ்? எனது மனைவிக்கு சார். சரிங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இதை மட்டும் கட் பண்ணுங்க. அடிங்க இதை மட்டும் ஆன்லைன் கிளாஸ் on the day. அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்புறம் என்ன? அப்புறம் சொல்லிட்டே வாங்க. அப்படியே உடைக்கணும், அதை உடைச்சு போயிட்டே இருக்கணும். அதனால என்னால வர முடியாது. நீங்க இது எனக்கு சொல்லுங்க. I have online, so இப்ப நீங்க சோ போடுங்க. என்னால வர முடியாத கார்த்திக் சொல்ல முடியுமா? என்னால I did not come. I can't come. So இப்ப வந்து I can't come னு போடுங்க. இத எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னு வெச்சீங்க. I cannot come. I can't come. வர முடியாது. சோ அந்த மாடல் வெர்ப் இருக்கு, ரொம்ப முக்கியம். I did not comeனாக்க பாஸ்ட்ல போய்டும். பாஸ்ட்ல இனிமேதான் வரப்போகுது ஞாயிற்றுக்கிழமை. அருமை. I cannot come. கார்த்திக், எப்படி அந்த கான்வர்சேஷன் போச்சு? நீங்க அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
யூ அட்டெண்ட் You attend. யூ அட்டெண்ட் அது கட்டளையா சொல்லலாம், இல்ல கனிவா கூட சொல்லலாம். யூ ப்ளீஸ் அட்டெண்ட் எப்படிப்பட்டது இப்ப பாருங்க, எஸ்ல போட்டு எப்படி தயவு செஞ்சு எப்படி 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 தயவு செஞ்சு, ரைட்டா? எஸ்ஏவி உள்ள ஏ உள்ள நுழைக்கு பாத்தீங்களா? ஏ வந்து வினை உரிச்சொல் அட்ஜெக்ட். யூ ப்ளீஸ் அட்டெண்ட், வெறும் யூ அட்டெண்ட் போட்டீங்கன்னா யூ அட்டெண்ட் பாருங்க. யூ அட்டெண்ட் ப்ளீஸ், இங்க அடிக்கிறீங்களா? இங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எஸ்விஏ வரும். ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். என்ன சொன்னீங்க? இல்ல அவங்க வருத்தப்படுவாங்க, நீங்க கொஞ்சம் யாரு வருத்தப்படுவா? ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க சார். எந்த ஃபங்க்ஷன்? 3 ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷன்? கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கும் கோயில் ஃபங்க்ஷன் எல்லாமே ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து வருத்தப்படுவாங்க. இப்போ வந்து இப்ப நீங்க அவங்கன்னே போடலாம், தப்பு இல்லை, நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? இவங்க 3 ஃபங்க்ஷனுக்குமே போக போறது இல்லையா? இவங்க 3க்குமே வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே சொல்ல வராங்க. இப்ப நீங்க ஏதோ சொல்லுங்க, இப்ப நீங்க சொன்னது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க, அப்படியே கேப்சர் பண்ணலாம். அந்த 3 பேருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்விடேஷன் எனக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க அந்த வார்த்தை 3 பேருமே 3 பேருமே The three, sir. The three all are. the three. all the 3 all the three தான் சப்ஜெக்ட் இறக்குறீங்க. all the three இதெல்லாம் ஈஸி சுமதி மேம். இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே டெம்ப்ளேட்டை தூக்கிட்டே பண்ணலாம். Okay. அந்த ஆள் வரலன்னா யோசிக்க வேண்டாம், வந்துரும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க படிக்கிறப்பையும் கேட்கறப்பையும் உள்ள வந்து சேர்ந்துக்கு. all the three all the All three the three are feel sad. மெம்பர்ஸ் சார். all the three எனக்கு verb வேணுங்க. verb நீங்க all the R three sir. R R A R A R. ஆர் வரும், இல்ல நீங்க எனக்கு ஃபுல்லாவே சொல்லுங்க. all the three. All the three are feel sad. ஓ ஆர் வந்துராதுல. all the three வில்லு போடுறீங்களா? வருத்தப்படுவாங்கன்னா வில்லு தான். Okay, sir. என்ன தெரியுங்களா Feel சொல்லுங்க? lovely. Bad. ஆறெல்லாம் போட்டுற கூடாது. ஆறு நம்ம ஃபியூச்சர் அடிக்கணும். 3 பேரும் கஷ்டப்படுவாங்க, 3 Okay, sir. வருத்தப்படுவாங்க. ஃபியூச்சர் நம்பர் 9 தான். யூ அட்டெண்ட் ப்ளீஸ் நம்பர் 1 சொல்றீங்க. ஆல் தி 3 வில் ஃபீல் பேட் நம்பர் 9 அடிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தெளிவானது. டென்ஸ்ல வந்து விட்டுறக்கூடாது, அங்கதான் தப்பு பண்ணணும். எங்க வழுக்குமோ அங்க பார்த்து நம்ம சுதாரிக்கணும். அங்க இருக்குது, அங்க வழுக்குனாக்கா அந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வழுக்கணும், ஏன்னா அந்த இடத்துல தான் தப்பு நடக்கிறது. ஆல் தி 3 வில் ஃபீல், ஆல் தி 3 வந்து சப்ஜெக்ட் அடிக்கிறாங்க, வில் ஃபீல் பீட். எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, ஆல் த எஸ் தி அந்த ஃபீல் ஸ்டாட்டிக் வெர்பா காம்ப்ளிமெண்ட். இந்த 3 பேரும் எப்படி, இந்த 3 பேரும் பேடா ஃபீல் பண்ணும். புரியுதுங்களா சுமதி? இது புரியுதுங்களா? ஏன் சீனு? ஆமா சார். அவங்க சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் எப்படி ஃபீல் பண்றாங்க, அப்படி அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி இருக்காங்க அந்த கான்வர்சேஷன். இது ஓகேவா? இதுக்கு மேல உங்களுக்கு ஆட் பண்ணணுமா கார்த்திக்? உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா? நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்க எப்படி எப்படி அதை ரிசால்வ் பண்ணீங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, எப்படி பேசுறீங்க? அது அவங்க வந்து ஃபைனலா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க சார், அதனால நான் போறதா முடிவு பண்ணேன். ஓகே, இப்போ உங்க ஒய்ஃப் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ரைட்? கிளாஸ் தான் நீங்க இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னீங்க, அவங்க என்ன பேசுறாங்க அதுதான் வேணும். ஏன்னா அதை தான் நம்ம பண்றோம், அதை தான் இங்கிலீஷ்ல மாத்தணும். யூ அட்டெண்ட் ப்ளீஸ்னு ஒய்ஃப் சொல்றாங்க. நீங்க ஆல் தி 3 வில் ஃபெயில் பேட்னு நீங்க சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க? ஆமா சார். இந்த சென்டென்ஸ்ல அவங்க வைஃப் வரலனான்றத ஆட் பண்ணும்போது எப்படி சார் சொல்லணும்? நீ வரலன்னா அவங்க 3 பேரும் வருத்தப்படுவாங்க அப்படின்றத அதையும் சேர்த்து. இப்ப பாருங்க, you don't நாட் Do not come. Okay, okay, sir. அவ்வளவுதான். இது கேபிட்டல். சோ இன்னும் 2 கிளாஸ் கழிச்சு கண்டிஷனல்ஸ்னு பேர் சொல்லுவாங்க. இது பேரு 4 கண்டிஷனல் இருக்கு. அது ஒரு பிரமாதமா ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான கிளாஸ். அப்ப இது பேர் கண்டிஷனல்ஸ்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அது அப்போ வரப்போ ஈஃப் போட்டு. வெரி குட். எப்படி முடிச்சுங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சரி நானே போயிட்டு வரேன்னு சொன்னீங்களா? என்ன எப்படி க்ளோஸ் அவுட் பண்ணுங்க இதை? வந்து சரி, இந்த சூழ்நிலைக்கு நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, நான் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, யூ இப்ப பாருங்க. ஓகே ஓகே ஓகே, யூ போங்க சொல்லுங்க. Attend the class. Attend the class.
யூ அட்டெண்ட் த கிளாஸ். உடனே ஐ வில் தான் வரணும். I will I go. will manage. I will attend the function. இருங்க. ஐ வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். நீங்க போடு, மூணுமே போக முடியுமா உங்களால? வர ஞாயிற்றுக்கிழமைங்களா? ஆமா சார். ஓ, மூணும் போயிடலாமா நீங்க? 3 கொஞ்சம் போயிடலாம் சார். ஓ, எல்லாம் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கா? பக்கத்துல தான் இருக்கு. ஓகே ஓகே. உங்க ஊர் எங்க? சேலம். உங்க ஊர் எது? நேட்டிவ் வந்து துறையூர் சார். துறையூர். ஆனா இப்ப இருக்கிறது பெரம்பலூர். இன்னொரு வாட்டி பெரம்பலூரா? பெரம்பலூர். அது திருச்சிக்கு பக்கம். ஆமா சார். இது இந்த சைடு, அது அந்த சைடு. ரைட். ஓகே. எல்லாமே பெரம்பலூர்ல தான் நடக்குது. ஆமா சார். இப்ப பாருங்க, நீங்க போடுறதுன்னா ஆள் அங்க போடுங்க. ஆல் தி 3 ஃபங்க்ஷன். ஆல் த ஃபங்க்ஷன். சூப்பர் சூப்பர். ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க கார்த்திக்கு. அருமை. ஒரு 23 நிமிஷம் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து பண்ணலாம். யாரு ரெடியா இருக்கா அடுத்தது பண்றதுக்கு? நீங்களா? இதுலயே ஒரு டவுட் சார். I will attend all the 3 functions. நான் அட்டெண்ட் பண்ணுவேன். நானே அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் சொல்லுங்க? ஐ மை செல்ஃப் வில் அட்டெண்ட் போடலாமா? அப்ப இது நம்ம அந்த இதுல போட, இந்த 6 hour ப்ரோக்ராம்ல கூட சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஐ மை செல்ஃப் அஜென்டிவ். I myself will attend all 3 functions. Okay, okay. அவ்வளவுதான். அது ஒரு ப்ரொனவுன் தான், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அருமையா பண்ணாரு கார்த்திகே. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா ரொம்ப தெளிவா இது பண்ணாரு. இது வரலும் பண்ண 4 பேருமே ரொம்ப சூப்பர். அது அவர் குமார் சாரா இருக்கட்டும், புவனேஸ்வரா இருக்கட்டும், சுமதி மேமா இருக்கட்டும், இப்ப கார்த்திகா இருக்கட்டும், பிரமாதம். இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வாலண்டியர் வந்தா நல்லா இருக்குமே. லோகேஷ் சார் இன்னைக்கு காலையில அந்த சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க சார் டைம் ஆயிடுச்சு சார். ஆடியோ கட் ஆகுது. சொல்லுங்க சார். மதருக்கும் எனக்கும் கான்வர்சேஷன் சார். அம்மாக்கும் எனக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? டைம் ஆயிடுச்சு, ஏன் எழுப்பலன்னு கேட்டேன் சார். வா, இப்ப டைம் ஆயிடுச்சு. அருமையான வார்த்தை. இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அப்படியே அந்த டெம்ப்ளேட் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். இது ஒரு இதுக்காக எவ்வளவு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். டைம் ஆயிடுச்சு பாருங்க. இட்ட கொண்டு வரணும். டைம் ஆயிடுச்சு. இட் இஸ் டைம் ஓவர். நல்லா பாருங்க. இப்ப It is getting late. டைம் ஆயிட்டு இருக்குன்னு சார் சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சிருக்கோ அதுக்கே சொல்லுவாங்களா சார்? லேட்னாலும் தப்பு கிடையாது. ஓகே ஓகே சார். இட் ஹாஸ் பிகம் லேட்னாலும் தப்பு இல்லை. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. அந்த டைம் தான் நீங்க இதுதான். இட் இஸ் கெட்டிங் லேட் பிரசன்ட் கண்டினியூஸ்ல அடிக்கிறீங்க. இட் இஸ் லேட்னு சிம்பிள் பிரசன்ட்ல அடிக்கிறீங்க. இட் ஹாஸ் பிகம் லேட்னு பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல அடிக்கலாம். எல்லாமே பாருங்க, எவ்வளவு ஆப்ஷன் பாருங்க. அதான் சொல்றேன், ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஏகப்பட்ட ஆப்ஷன், ஏகப்பட்டது. கெட்டு பாருங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னு. இட் இஸ் இப்ப லோகேஷ் எனக்கு ஏன் எழுப்பல? ஏன் என்ன எழுப்பி விடல? Why didn't you wake me up? Wake me up. நல்லா சொல்லுங்க லோகேஷ். எனக்கு கரெக்ட். Why didn't wake me up sir? Why didn't wake me up? Why didn't அப்புறம் you போடணும். Why didn't you wake me up? Okay. அந்த சப்ஜெக்ட் விட்டுற கூடாது. பாருங்க, இப்போ அப்புக்கு நடுவுல அந்த ஃப்ரேசல் வெர்புக்கு நடுவுல இந்த ப்ரொனவுனை போட்டுருக்க பாருங்க. why you didn't wake me up. why didn't you wake me up. நல்லா பாருங்க, didn't you wake me up. நீங்க SV போடுங்க. ரைட். why you didn't wake me up. அந்த மீக்கு வந்து ஆப்ஜெக்ட். you me இங்க கொண்டு வந்தீங்களா லோகேஷ்? ஒய்ய வெளில நம்ம எடுப்போம் பாருங்க. டிட்ட வெளில எடுப்போம், ஒய்ய வெளில எடுப்போம்ல. அந்த ஒய்ய டிட்ட வெளில எடுக்கணும். நாட்டு போடுறதுனால ஒய் டிடன்ட் யூ வெளில எடுத்துறீங்க. அப்ப யூ உள்ளேயே உட்காந்துருக்கும். அப்புறம் என்ன வேக் பண்ண யார என்ன மீ போட்டே ஆகணும். சார் இல்ல மதர் ஏன் அலாரம் செட் பண்ணலையான்னு கேட்டாங்க சார். ஏன் இப்ப அம்மா வந்து கேக்குறாங்க. அம்மா வந்து கேட்டது ஏன் இல்லையா? சார் இப்ப லோகேஷ் நீங்க சொல்லுங்க. அழகா கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. why you did not set the alarm. இல்ல ஏன் வைக்கலன்னு கேட்டாங்களா, செட் பண்ணலையான்னு கேட்டாங்களா? அதான் சார் ஏன் வைக்கல. did you
ஓ, ஏன்னு கேட்டாங்களா? ஏன்னு கேட்டாங்களா? எஸ் சார். why didn't you? Why didn't you எஸ் சார். set the alarm? அவ்வளவுதான், நீங்க அப்படியே போட்டுங்க. Why didn't you? சார் இது டிட் யூ நாட்னு போடலாமா? அப்படியே அவ்வளவுதான். ரெண்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். கண்ட்ராக்ட் பண்ணாம நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்கன்னா why did you not, ஏன் பண்ணல? why did you not, பிரமாதம் பிரமாதம். ரெண்டும் ஒண்ணுதான். நாட்டை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும், உள்ள கொண்டு போயிடணும். நாட்டை Yes, sir. பாசிபிலிட்டின்னு கண்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வெளில கொண்டு வந்துடும். why did you not set the alarm? இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறது. why didn't you set the alarmனா கொஞ்சம் பொலைட். நாட்டுல ஏன் Yes. அந்த நாட்டை உள்ள கொண்டு போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங். இந்த நாட்டை நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தமிழ் பேர் தான். Very why did you not set the alarm? என்ன சொன்னீங்க? ஸோ நான் ஐ ஃபர்கெட் இட் சார். இல்ல இல்ல, இந்த இடம் முக்கியம். நான் மறந்துட்டேன்னு சொன்னேன் சார். மறந்துட்டேங்கிறது கரெக்டா மாத்தாம விட்டீங்க பாருங்க. நான் மறந்துட்டேன். ஃபர்காட் இட் சார். ஐ ஃபர்காட். இட்டு கூட வேண்டாம். ஆனா ஃபர்கெட்னு சொல்லக்கூடாது. ஃபர்கெட்னு சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியம் லோகேஷ். ஓகே சார். நீங்க ஃபர்கெட்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, காது கேட்டுச்சு. ஃபர்காட் தான் சொன்னேன் சார். ஃபர்காட்னு தான் சொல்லணும். ஃபர்கெட்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு வந்து உள் வாங்கல. ஆனா ஃபர்காட்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பரான விஷயம். ஐ ஃபர்காட். ஓகே சார். இப்ப பாருங்க, இப்படி ரொம்ப இதா சொன்னா ஐ ஃபர்காட் டு செட் தி அலார்ம். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போலாம். சார் இப்போ அம்மா நான் ஐரன் பண்றேன், நீ கீசர் ஆன் பண்ணிட்டு குளின்னு சொன்னாங்க சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் ஐரன் பண்றேன், நீ கீசர் ஆன் பண்ணிட்டு குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அயன்னே சொல்லுங்க. ஐரன் வேண்டாம், அயன்னே சொல்லுங்க. அயன். இப்ப பாருங்க, இப்ப லெட் மீ போடலாமா? போடலாம். ஐயும் போடலாம், தப்பு இல்லைங்க. லெட் மீ அயன் யுவர் க்ளோஸ். பாருங்க, நல்லா பாருங்க. லெட் மீ அயன் யுவர் க்ளோஸ். சப்ஜெக்ட். அவ்வளவுதான். யுவர் க்ளோஸ்ங்கிறது அப்படியே ஆப்ஷன். லெட் மீ ஐ வில். இப்ப வந்து ஐ அயன் நான் பண்றேன்னு சொன்னா ஐ அயன் யுவர் க்ளோஸ். அப்புறம் என்ன சொன்னாங்க? கீசர் போட்டு குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க சார். ஸ்விட்ச் ஆன். வெறும் ஆன் சொல்லிட்டு கூடாது, ஸ்விட்ச் ஆன். ஸ்விட்ச் ஆன் த கீசர். ஓகே, ஹீட்டர்னு போட்டுக்கிறேன். ஸ்விட்ச் ஆன் த ஹீட்டர் அண்ட் டேக் bath. Let me switch on the heater and take bath. அருமை. இது உங்களுக்கு நான் இந்த எக்ஸல்ல ஷேர் பண்றேன். நீங்க அருமையா பேசி அனுப்பிடலாம். அதை ஸ்விட்ச் ஆன், வெறும் ஆன்லாம் சொல்லக்கூடாது. ஸ்விட்ச் ஆன் ஐ ஸ்விட்ச் ஆன், யூ ஸ்விட்ச் ஆன், கேன் யூ ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் மாரி பண்ணும். கேன் யூ ஆன் த சொல்லக்கூடாது. கேன் யூ ஆன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் பேசுறப்ப இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே வெரி குட். அடுத்து டவல் எடுத்துட்டு போ மறந்துடாதன்னு சொன்னாங்க சார். அம்மா வந்து சொன்னது வந்து நீங்களே சொல்லுங்க லோகேஷ், அருமையா சொல்லுங்க சார். அம்மா சொன்னது டவல் எடுத்துட்டு போ மறந்துடாதன்னு. இது அப்படியே இங்கிலீஷ் அடிங்க சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் டவல். நீங்க இப்படி சொல்லலாம் அருமையா. டோன்ட் ஃபர்கெட் to bring the towel. To take the towel. Okay, correct. எவ்வளவு ஈஸியா போச்சு பாருங்க. தமிழ்ல கூட இப்படி போன அப்படி வளையுது. இது என்ன ஈஸியா போச்சு பாருங்க. அப்பா, அவர் டவலை கூட லோகேஷ் வந்துருவாரா? எஸ், டோன்ட் ஃபர்கெட் டு டேக் தி டவல். என்ன சொன்னீங்க? ஓகேன்னு சொன்னேன் சார். ஓகே, வெரி குட். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருக்குது. அம்மா எத்தனை வயசு அம்மாவுக்கு? How old is she? 50 சார். 50. Okay. Are you married, Lokesh? No sir. No. What is your age? 27 sir. 27. All right. Very nice. வேற ஏதாவது ஆட் பண்ண ரொம்ப அருமையா பண்ணாரு பாருங்க. ஒரு 4-5 வாக்கியம்னாலும் இது ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப நல்லா இருந்தது. forgot to forget. இங்க பாருங்க, don't forget. I forgot. சார் அங்க கார்த்திக் போட்டீங்க சார். லோகேஷ்
இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்க. சார் இங்க கார்த்திக் போட்டீங்க, லோகேஷ் சார். ஓ லாஸ்டா அவரு கரெக்டா வீடியோ ஆன் பண்ணிருக்காரு கார்த்திக், அதனால அவர் மட்டும்தான் தெரியுறாரு, பாக்கி யாருமே on பண்ணல. அது பார்த்த உடனே இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணணும், வீடியோ எல்லாம் ஆன் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப பெரிய, ஆன் பண்ணாலே பாதி கிணறு தாண்டிட்டோம். ஏன்னா அவ்வளோ வந்துடும், ஆன் பண்ணாலே வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னாக்கா we are ready to interact. We are ready to interact. சூப்பர் லோகேஷ், சூப்பர் லோகேஷ். தேங்க்யூ சார். ஒரு 13 நிமிஷம் இருக்கு, ஒரு நப்பா செய்யறா, இன்னும் ஒண்ணு முடிச்சிடலாமா? பண்ணிக்கலாம் சார். சார் சார் இன்னொன்னு சார். லோகேஷ் சொல்லுங்க. சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் வேணாம்னு சொன்னேன் சார். நீங்க sir. சொன்னது எனக்கு இப்ப எனக்கு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. இப்ப டைம் இஸ் ஓவர். முன்னாடி சொன்னதுதான். It's getting late, sir. It is getting late. It is getting late. டைம் ஆயிடுச்சு. I don't want breakfast. ஓ பிரேக்ஃபாஸ்ட், அது பிரேக்ஃபாஸ்ட் படிக்க கூடாது, பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டா உடைச்சிட கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் ஒரே வார்த்தை, 2 வார்த்தை ஒரே வார்த்தை. ஐ டோன்ட் வாண்ட் பிரேக்ஃபாஸ்ட். என்ன சொன்னாங்க அம்மா, என்ன சொன்னாங்க? கொடுத்து அனுப்புறேன், அங்கேயே போய் சாப்பிடுன்னு சொன்னாங்க. வாவ், கொடுத்து அனுப்புறேன், அங்கேயே போய் சாப்பிடு. இப்ப எனக்கு கொடுத்து அனுப்புறேன் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க, அங்க போய் சாப்பிட்டு நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். கொடுத்து அனுப்புறேன். I give you breakfast, sir. I will give you, அவ்வளவுதாங்க. இந்த கொடுத்து அனுப்புன்னு 2 வேர்பா நீங்க சொல்லக்கூடாது, அதுக்கு தான் கேட்டேன். I will give you பாருங்க, இந்த யூ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க. I will give you breakfast. இப்ப பாருங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டுட்டு சப்ஜெக்ட் வேர்ப் போட்டு என்ன அருமை பாருங்க. இப்ப நீங்க பார்க்கணும்னா SV போட்டு நம்ம போடுவோம் இல்லையா, IODO ஞாபகம் இருக்கா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க லோகேஷ். நான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன், கொடுத்து அனுப்புறேன், நீ சாப்பிடு. எப்படி சொல்லுங்க? யூ ஹேவ்னு சொல்லலாமா சார்? யூ ஹேவ் இட். யூ ஹேவ்னு சொல்லணும், தப்பு இல்லை. அந்த இட்டு போடணும். யூ ஹேவ் இட்னு நம்ம கமெண்டிங்ல தான் சொல்றோம், நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? நான் ஓகேன்னு சொன்னேன் சார். ஓகே. இந்த கான்வர்சேஷன் ஏன் இப்படி எழுதுறோம்னா, 30-40 கான்வர்சேஷன் போதுங்க, எல்லாமே வந்துடும். ஆன் மண்டே, இட் இஸ் கெட்டிங் ரெடி, இதே இப்போ வந்து பாத்தீங்களா, இட் இஸ் கெட்டிங் ரெடி, திருப்பி வந்து பாத்தீங்களா, ஐ ஃபர்காட் போல டோன்ட் ஃபர்கெட்னு வந்தா, சுவிட்ச் ஆன் எத்தனை வாட்டி வரப்போகுது, லெட் மீ இப்பயே 2 வாட்டி வந்துருச்சா, வந்துருமா? நிச்சயம் வந்துடும். ஒரு 40-50 ஸ்ட்ரக்சர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவ்வளவுதான், அதே சுச்சுவேஷன் தான் வரப்போகுது. எய்தர் அந்த டயத்துக்கு எழுந்திரிக்க போறீங்க, இல்ல டைம் தள்ளி எழுந்திரிக்க போறீங்க, 2 தான் நம்ம பண்ண போறோம். இல்ல சீக்கிரமா எழுந்திரிச்ச போறோம், அந்த 3 தான். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, அந்த டைம் நீங்க பேசுறப்ப ப்ரெசென்ட்ல அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது, பாஸ்ட், ஃபியூச்சர், அது மட்டும் பாத்துங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த டயத்தை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது போயிட்டு லோகேஷ் சொல்லுங்க. லோகேஷ் சார் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எப்படி சார்? இப்ப பாருங்க, நீங்க சார் I take leave, sir. see you அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப நீங்க சிம்பிளா போலாம். ஐ டேக் லீவ்லாம் வந்து பாஸுக்கு சொல்லலாம், இது மாதிரி ஃபார்முலா சொல்லலாம். அம்மாவுக்கு போய் அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிக்கு என்ன சொல்லுவோம் பார்க்கலாம். போயிட்டு வரேன் தான் see you. ரொம்ப சிம்பிள். அருமையான கான்வர்சேஷன், ரொம்ப ஒரு ஆர்ட்ஃபுல்லா இருந்தது. பாத்தீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துல எப்படி இருக்குன்னு. இவரே லோகேஷ்க்கு மேரேஜ் இருந்தா அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அம்மாட்ட பேசுற மாதிரி பேச முடியாது. ரைட், அம்மானா அம்மா தான், அவங்கள்ட்ட பேசலாம். ரைட், வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம், ஒரு ரியாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு விஷயம், ரொம்ப பிரமாதமான விஷயம். குமார் சார், அது கொஞ்சம் நம்பிக்கை வருதா? பண்ணிடலாமா குமார் சார்? எல்லாம் பண்ணிடலாமா? சார், ஒரு மாசம், ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸுங்க. ஒரு மாசம் இந்த ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி, இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கிரிப்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். திருப்பி அதே தான் பேசுவோம்.
சப்ஜெக்ட் வெர்பு இங்க பார்க்கலாம். அந்த சப்ஜெக்டை கொண்டு வரணும். யார் இந்த சப்ஜெக்டையும் வெர்பையும் கொண்டு வர்றாங்களோ அந்த ஃப்ளூயன்சி வந்துடும். இப்ப whenever you do this, whenever you get the subject verb, you are going to get the language. It is so important to form this. It is so important to form yes. இப்ப பாத்தீங்களா, ஒண்ணு கவனிச்சிங்களா? இந்த சோக்கு 2 மீனிங் தானே. பாத்தீங்களா, இங்கிலீஷுக்கே உரித்தாடுது. ஒரு சோக்கு என்ன அர்த்தங்க, இந்த சோக்கு என்ன அர்த்தங்க? இந்த இல்ல ஆகையால் கிடையாது. ஓ அதனால் இல்ல, சோ இம்பார்ட்டன்ட். வெரி மிகவும். இந்த சோக்கு வேற அர்த்தம். It is so important to form SV. So learn that immediately. இப்ப சொல்லுங்க, இந்த சோக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் சார் ஆகையால் இல்லை எனவேன்னு வரும். இது சோ இம்பார்ட்டன்ட். இது இந்த சோக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்க, வெரி போடலாமா? வெரி இம்பார்ட்டன்ட். சோக்கு வந்து வெரி. ஓகே, இந்த சோக்கு வந்து அதனால இதுதான் அதனால். இப்ப நல்லா பாத்தீங்களா, ரெண்டும் ஒரே வார்த்தையா இருக்கு. எப்படி மாறுது பாத்தீங்களா? லேர்ன் தட் இமிடியேட்லி, உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப எனக்கு வந்து ஒரு இது வரும். ஓகே கார்த்திக், இந்த இதுல எங்க கஷ்டம் உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க? இது மாதிரி சொல்றாரு, சரி அவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுறாரு, நான் 30 நாள் half an hour உட்காரணும். இந்த எந்த இடத்துல எனக்கு அடுத்த 30 நாள்ல நான் உட்கார்றப்ப இந்த கஷ்டம் வரும்னா எங்க கஷ்டம் வரும் உங்களுக்கு? நிலை எங்கெங்க இந்த நிலையில வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் சேர்க்கணுன்ற அந்த இடத்துலதான் சார் டவுட் வரும். நான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, இதை உங்களால ஒத்துக்க முடியுதா? இது சப்ஜெக்ட் என்னன்னு நீங்க பார்க்கணும், வேர்புங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் இறக்கணும். ரெண்டுத்தை இறக்கினாலே நீங்க பாதி கலர் தாண்ட மாதிரி. அதுக்கப்புறம் வெளியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். நான் பார்த்த வரைக்கும், நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த எஸ்வி ஃபார்ம் பண்றதுல பயங்கர கஷ்டப்படுவாங்க. அவங்க சப்ஜெக்ட் கொண்டே வர முடியாது அவங்களால. ஏன்னா தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் இல்லாமலே பேசிட்டு போயிடும், ஐ இல்லாம பேசிட்டு போயிடும். அதை கொண்டு வர்றது இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு வர பயங்கர கஷ்டப்படுவாங்க. இது வி வந்து கிராமர் தான், நீங்க கிராமர் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடலாம். இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ் வந்து அவ்வளவு கஷ்டம். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு இது போ அப்படின்னு சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்லுங்க, போ. நீங்க இந்த இடத்துல இப்ப என்னன்னா தைரியமா யூ தான் போடலாம், வேற எதுவுமே போட முடியாது இல்லையா? வேற எதுவுமே போட முடியாது. ஆனா வீல நீங்க சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல எஸ் இருக்குங்கிறது தெரியணும், ரைட்? இப்ப பாருங்க, இஸ் தேர். சொல்லுங்க, இஸ் தேர் என்னங்க தமிழ்ல? அவங்க இருக்கான். அவங்க இருக்கான். He was there. அவங்க இருந்தான். He will be there. அவங்க இருப்பான். இருப்பான். இப்ப சொல்லுங்க, he is a boy. ஒரு பையனா இருக்கான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த இடத்த விட்டுருவோம் நம்ம. He was a boy. ஒரு பையனா இருந்தான். இப்ப மட்டும் இருந்தான்னு சொல்றோம், இங்க வந்து இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்வில வந்து சுதாரிக்கிறதுங்க. He will be a boy. பையனா இருப்பான். 5 வருஷம் கழிச்சு பையனா இருப்பான். இப்ப குழந்தையா இருக்கான். இப்ப நம்ம இதுதான் நம்ம பார்க்கணும். He is there அப்படின்னா பாருங்க, SVA எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தேர்லாம் போடுறாங்க பாருங்க, SVA விட்டுறக்கூடாது. நம்ம எஸ்வி இல்லாம நம்ம பண்ண முடியாது, இல்லாம பண்ணவே முடியாது. பாருங்க, SVA, ரைட்? He's a boy. இப்ப இது சொல்லுங்க பாப்போம். He's a boy. சுமதி சொல்லுங்க பாப்போம். Yes. Subject, verb, complement sir. There you go. அதுதான் தெரிஞ்சுக்கணும்.
காம்ப்ளிமெண்ட். அவன் யாரா இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அந்த பண்பை குறிக்குது. ஸோ சப்ஜெக்டோட பண்பை குறிக்குது. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அவ்வளவுதான். இந்த நுணுக்கம் தெரிஞ்சா போதும். ரொம்ப அடிப்படையில தப்பு பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க பில்ட் பண்ணிட்டே போலாம், எது வேணாலும் போலாம். நான் இதே இங்கிலீஷ்ல சொல்றேன். டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். பாருங்க, டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். தவறு செய்யாது. இன் பேசிக்ஸ். அடிப்படையில் தவறு செய்யாது. Now, that is such an important thing, right? First, you learn how to form SV. இந்த ஒரு பாயிண்ட் வச்சுங்க. என்னோட அனுபவத்துல நான் திருப்பி வந்து நான் இது பண்ணது என்னன்னா, கோர்ஸ் போவாங்க, இது பண்ணுவாங்க, அவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த எஸ் ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்றது கஷ்டப்படுவாங்க. We will find it difficult. Look at that. We will find it difficult. நல்லா பாருங்க. We will find it difficult. நல்லா பாருங்க. Yes, we, o, see. இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான் அது கஷ்டப்படுது. இது நம்ம கஷ்டப்படல. அது will find it difficult. என்ன will find it difficult to form SV. So இப்ப கார்த்திக் இந்த will find வந்து இதுல என்ன டென்ஸ்ங்க? will find உங்களுக்கு தெரியும், நம்பர் 9. இதுல இன்னொன்னு சொல்லணுமா? இதுல V என்னங்க? V என்னங்க இதுல? will find. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஓகே, இது எல்லாமே நல்லா பாத்துக்கணும். டிஃபிகல்ட் என்னங்க? காம்ப்ளிமெண்ட். புரியுதுங்களா? எதுக்கு அர்ஜென்ட் போடலாமா? என்ன பாருங்க, எப்படி அப்படியே கோத்து போறோம். அவ்வளவுதாங்க. கோச்சை கனெக்ட் ஃபர்ஸ்ட் இன்ஜின் மட்டும் செட் பண்ணிக்கிறோம் ட்ரெயின்ல. ஒவ்வொரு கோச்சா ஆட் பண்றோம். அவ்வளவுதானுங்க. ஒவ்வொரு கோச்சா ஆட் பண்ண போறீங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு கோச் இல்லாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 2-3 கோச்சோட நிப்பாட்டலாம். அப்புறம் 20 கோச் ஆட் பண்ணலாம். நீங்க பண்ணிட்டே போகலாம். எஸ், வெரி குட். இப்ப ஓரளவு நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தருணம் உங்க லைஃப்ல ஒவ்வொரு தருணம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டு நோட் படிக்கிங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீக்கிங் மெத்தடாலஜி பார்க்க போறோம். நாளைக்கு இல்ல, மண்டே கிளாஸ் எந்த இதுலையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு முக்கியமான ஒரு இது பார்ப்போம். அது ஏன்னாக்கா அது பெரிய அளவுல நம்பிக்கை நமக்கு கொடுக்கும். ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை கொடுக்கும் நம்ம பேசிடலான்னு, ரைட்? அந்த எஸ்வி பத்தி கவலைப்படாமலே எஸ்வியை கொண்டு வரணும். அப்படி ஒரு டெக்னிக் அது நம்ம பார்க்கலாம். நான் இதை அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு இதை மட்டும் ஒரு ஆடியோவை கட் பண்ணுங்க. இந்த புவனேஸ்வரி அவங்க பண்றாங்க, கார்த்திக் பண்றாங்க, மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ற ஒரு விஷயம். நீங்க அதை பண்றப்பதான், அது பேசுறப்பதான், அது இது பண்றப்பதான் திருப்பி நமக்கு வரும். இனிஷியலா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. திங்கக்கிழமை எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும், சனி ஞாயிறு இது பண்ணிட்டு ஒரு 10 வாக்கியங்கள் மட்டும் நீங்க வீக்கெண்ட்ல பேசுற வாக்கியங்கள் அப்படியே இது பண்ணிக்க. எனக்கு ஒரு 10 வாக்கியங்கள் மட்டும் இது பண்ணுங்க. வில் டூ தட். பண்ணிடலாமா? குமார் சார் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஒரு 30 நாள் மலைக்கு போற மாதிரி, 48 நாள் 30 நாளுங்கிற மாதிரி மலைக்கு போற மாதிரி பண்ணிட்டா போதும். அருமையா இருக்கு. மண்டே சந்திக்கலாம். we will meet on. என்ன சார் பண்ண சொன்னீங்க? 10 வாக்கியங்கள் மட்டும் கேட்டது. 10 வாக்கியங்கள் 5ன்னு கேட்டேன். சாட்டர்டே சண்டே இருக்கிறதுனால 10 வாக்கியங்கள். கான்வர்சேஷன். நீங்க நினைக்கிறது இல்ல, நீங்க பேசுறது. தமிழ்ல இப்ப எழுதிட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வரணும். அப்படியே எழுதிடுவாங்க. நீங்க அப்படியே டெவலப் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். இன்னைக்கு வந்து ரொம்ப தரமா போனோம். அப்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஓகே சார். ஆனா 10 வேணும். 10 இது வேணும். ஒரு நல்ல இது பண்ணிக்கிங்க. திடீர்னு ஒரு ஸ்பீக்கர் இது ரெக்கார்டர் ஆன் பண்ணி கூட வச்சுக்கலாம். திடீர்னு பேசுறது பார்த்துட்டு அதுக்கு பாத்துக்கலாம். ரொம்ப ஈஸி 10 வாக்கியம் பண்றது. பட் இது மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு படிச்சு அனுப்பி விடுங்க. ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் பண்ணிருக்க பாத்தீங்களா? நினைச்சு பார்க்க முடியுதா? வா, சூப்பர். நிறைய பண்ணிருக்கோம். And I will see you, all of you. I see all of you on Monday. Thank you very much. Thank you so much. Thank you, sir. Thank you so much.